ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு அர்ஜுன்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைய புரிதல் கலந்துரையாடலிலே திரு அர்ஜுன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் பெருந்துறையை சார்ந்தவர். பெருந்துறையிலே நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். நாங்களாம் பேங்க்ல ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய திறமை கிடையாது. இவருடைய தொழிலே பேச்சு தான். எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதிலே முனைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை நம்ம இந்த இதில் பார்த்தோன்னா ரொம்ப பேர் என்ன பார்த்துருக்குறாங்க, ரொம்ப தேடுதலோடு வந்திருக்கிறாங்க. அவங்க தேடினாங்க, ஞானத்துக்காக தேடினாங்க, தெளிவாக தெரிஞ்சாங்க, பல்வேறு அமைப்பு போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேருமே இதுவரை நம்ம பார்த்த ஆசிரியரில் அத்தனை பேருமே போயிட்டு வந்திருக்காங்க. முதலாக நம்ம ஒரு ஞான ஆசிரியரை வந்து வேற கோணத்தில் பார்க்க போகிறோம். என்னவென்றால், இதுவரை இவர் எந்த தியான அமைப்புக்கும் போனது கிடையாது, தியானமும் செய்தது கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ஒன்று தோன்றியது, ஞானம் சொல்கிறாங்களே, அப்போ ஞானம் நம்ம பார்க்கலாமா, இதுக்கெல்லாம் தியானம் அவசியமா அப்படின்லாம் திங்க் பண்ணாமல் உடனே வந்தார். உடனே புரிந்து கொண்டு விட்டார். இதுவரை பொறுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் டக்குன்னு புரிஞ்சுவாங்களோ அவர் டக்குன்னு தன்னுடைய வேலையில் இறங்கிறாங்க. என்ன வேணா புரிஞ்சிடுச்சா, அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை யார் புரியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. ஆக எடுத்த எடுப்பில் இவர் புரிந்து கொண்டு விட்டார். அந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து இலக்கெல்லாம் அமைத்திருக்கிறார். நான் வந்து இலக்கெல்லாம் வேணாம் அவர்கிட்ட சொன்னேன். இலக்கு என்னன்னா, குறிப்பிட்டவங்கள வந்து இத்தனை நபர் சொன்னேன், எண்ணிக்கை சொன்னார், இவங்களை பேரை ஞானியாக்குறது அப்படின்னு. நான் சொன்னேன், இலக்கெல்லாம் வேணாம், ரொம்ப பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அதனால வந்து நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இங்கே வந்து வழக்கம் போல் சொல்லக்கூடியது தான். அதாவது போதைப்பொருள் முக்கியம் கிடையாது, போதனையும் முக்கியம் கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஆக ஏற்கனவே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனையோ பேரை பாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சியை வந்து இங்கே கொடுத்து ரொம்ப பேர் மனதில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய முயற்சியை எடுத்து அவங்களுடைய மக்களுடைய மனதில் கூடிய துன்பத்தை போக்கி அவங்கள வந்து வெளியில் வந்து பாஸ் பண்ண வைங்க, அகத்தில் வந்து தோல்வி வேலை செய்யுங்க. அதுக்கு உண்டான வேலைகளை செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அர்ஜுன்ராஜ், மிக்க நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாம் நீங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் அர்ஜுன்ராஜ். நான் பெருந்துறையிலேருந்து பேசுகிறேன், ஈரோடு மாவட்டம். நான் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஞானம் எப்படி கிடச்சிதுன்னா, இந்த தேடுதல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாங் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கும்கி படத்தில் ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல, அந்த சாங் சர்ச் பண்ணுறப்போ மனோகர் ஐயாவோட ஒரு வீடியோ வந்து அந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்டில் வந்துச்சு. அதை பார்க்குறப்போ ஐயா வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஈஸியாக ஞானம் அடைஞ்சிடலாம், எண்ணங்கள் தானாக வருது போகுது, அதில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னாரு. ஞானம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிடலாமா, அது எப்படி முடியும்? புத்தர், ரமணர், ஜேகே இவங்க எல்லாம் எவ்வளோ அரும்பாடுபட்டு அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்த ஞானங்கிறது பல வருஷமாக தவம் செய்யணும். அது அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது இறந்த காலம் எதிர்காலம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஒரே ஆனந்த நிலையில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மனோகர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை கேட்பேன். நான் கேட்கும்போது, ஐயா எனக்கு உடனடியாக எனக்கு ஞானம் வேணும், எனக்கு இம்மீடியட்டாக கொடுங்க. இப்போ குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஞானம் அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க ஐயா சொல்லுங்கன்னு இவரை கேட்பேன். அதுக்கப்புறம் இவங்க ஹேமா மேடம் யூஎஸ்,
அவங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். எப்படிங்க மேடம் இதுன்றது அப்படின்னு. ஐயா ஒரு நாளைக்கு தினம் ஒரு 5 டைம் 6 டைம் கால் பண்ணி இது பண்ணுவேன். அப்புறம் ரோலக்ஸ் சந்துரு அவர் சாரோட வீடியோ பார்ப்பேன். அப்புறம் ஐயாவோட பகவத் ஐயாவோட எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் தேடுதலுக்கு வந்ததே ஒரு 2023 ஸ்டார்டிங்கில் வந்தேன். ஒரு 1 இயர் பக்கமாக ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த ஞானம் மட்டும் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ஞானமுகா மட்டும் ஸ்ரீ பகவத் மிஷனில் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞானம் கிடைக்கல, நான் விட்டுட்டேன். எப்போ எனக்கு கிடைச்சது அப்படின்னா, இப்போ 2025 டிசம்பர் மாதம் தான் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன். இப்போ என்னன்னா உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஞானம் அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன? யாராவது ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? வணக்கம். நான் நபியிலிருந்து கிருஷ்ணன் பேசுறேங்க. சரிங்க. ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன்னா, ஒரு கவலையோ பயமோ துக்கமோ சந்தோஷமோ எது இருந்தாலும் அது நிலைச்சிருக்காது. அது சீக்கிரமா உருண்டோடிரும். மனசுல வந்து எந்த ஒரு பாரமும் இருக்காது, தூக்கி சுமக்கிற நிலைமை இருக்காது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஓகே, நீங்க எதை எதிர்பார்த்து நீங்க இந்த புரிதல் அடைஞ்சிட்டீங்களாங்க ஐயா? அடைஞ்சிட்டேங்க. அதாவது எந்த ஒரு துக்கமோ கவலையோ இருந்தா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் நீடிக்குங்க. அந்த நீடிக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 ஹவரா இருந்தது, இப்போ அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அப்படின்னு போய் சில விஷயங்கள்ல சிம்பிளான மேட்டர்ல ஒரு 10 நிமிஷத்துல ரிலீவ் ஆயிருதுங்க. அது வந்து நாம் அது கூட போராடாத நிலை வந்தா வந்து போகுது அப்படின்னு நாம ஏத்துக்கணும். நன்றி. சரிங்க ஐயா, நீங்க கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வேற என்ன யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பிறவி கடனை தீர்த்துட்டு மோட்ச முக்தி நிலைக்கு போறதுதான் ஞானம்னு நினைக்கிறேங்க ஐயா. இந்த பிறவியில உள்ள அந்த கடனை எல்லாம் தீர்த்துட்டு நியூட்ரலான ஒரு இதுல நின்று இறைவனோட திருவடி சேர்றது ஞானம் நினைக்கிறேங்க ஐயா. சரிங்கம்மா, நீங்க இப்போ புரிதல் வந்து இப்போ எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா? உங்களுக்கு இப்போ நீங்க அந்த ஞானம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா அது தெளிவு எனக்கு கிடைக்கல. ஏன்னா நிறைய நம்ம கேட்கிறோம், இதையும் கேட்கிறோம் அதையும் கேட்கிறோம், ஒருத்தவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்கனால எனக்கு அது எதை வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுன்னு தெரியலங்கய்யா. ஆனா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து ஞானம் கிடைக்கிறது அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வினைகள் செய்யறோம். அப்ப அது விடுபட்ட நிலைக்கு நம்ம போறோம்னா அது ரொம்ப கடினமா இருக்குது. சோ அந்த தகவலை நான் சேகரிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஐயா. சரிங்கம்மா, சரி, நான் வந்துட்டு உங்களுக்கு தவறுதலா சொன்ன மன்னிச்சிருங்க, எனக்கு புரிஞ்சது. இல்ல இல்ல, இதுல தவறு ரைட்டுங்கிறது எது இல்லைங்கம்மா. உங்களோட புரிதல் சொல்லிக்கிறீங்க, நன்றி. நான் ஃபைனலா வந்துட்டு இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான இது சொல்றேங்கம்மா. சரிங்களா? நீங்க கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. நன்றிங்கம்மா. அடுத்து இன்னொருத்தர் சொல்லுங்க, ஞானம்னா என்ன, நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க, எப்ப அடைவீங்க? வணக்கம் அர்ஜுன் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஸோ எனக்கு ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு ஞானமுகம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயாவோட புக்ஸ் படித்ததுக்கப்புறம் இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அகசரணாகதி, அதாவது அகத்தில் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவோ அல்லது வரக்கூடிய தாட்ஸ் இது இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு அகத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வர அகத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் விஷயங்கள் நடக்கணும்னு முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம். அதாவது என்ன எண்ணங்கள் வந்தாலும் இப்போ இதை பண்ணக்கூடாது, ஏன் இப்போ வருது, ஐயோ அப்படின்ற அறிவு குழப்பத்தில் இருந்தேன். இப்போ என்னன்னா அது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படும் போதெல்லாம் தேவைப்படும் போது வரும் போகும். நம்ம வந்து தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் வந்து புற செயல் அதை பயன்படுத்திக்கலாம்.
சரி அது ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல வந்து இந்த பாதையில நம்ம பயணிக்கும் போது அது மொத்தமா நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க நீங்க? சார் இப்போ வந்து அப்பப்போ நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப், அதாவது டக்குன்ட்டு ஃபோன் பார்க்கும்போது அல்லது வந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து நமக்கு நான் வந்து ஒரு லாஸ்ட் ஆயிடுறேன். அதாவது அது ஸ்டேட்னு சொல்ல, சரி ஒரு ஒரு இறுக்கமான நிலைக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த சரி புரிதல் ஞாபகம் வரும்போது நான் வந்து சரி ஓகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு சரியான முடிவுகள் எடுத்து முன்னேறேன் சார். சரி, ஓகேங்க. சரி, நன்றிங்க. தேங்க்யூ சார். சரி, நான் இப்போ வந்து வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். அகத்துல போராடாம இருக்கிறதா ஐயா ஞானம். பகவத் ஐயா பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்கய்யா. சரிங்கம்மா, அப்போ போராடாம இருக்கிறதுனா என்னங்கம்மா? அதாவது பயம், கோபம் இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருது. நாம வந்து அது சரிங்க. நம்ம உதவிக்கு வருதுன்னு சொல்லி அதை நம்ம புறத்துல வந்து நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதை ம். பயன்படுத்தி நம்ம செய்யணும். உள்ள அது வந்து நமக்கு பயம் வந்துருச்சே அப்படின்னு அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம வெளிப்புற ம். செயலுக்கு அது வேணும்னா பயன்படுத்திக்கலாம். அதுதான் ஞானம் ஐயா. சரிங்கம்மா, நீங்க அதை அடைஞ்சிட்டீங்களா? ஐயா, அது வந்து என்னால இது பண்ண முடியுதுங்கய்யா. ஆனா சில சமயம் நெறைய டைம் வந்து என்னால அத ஃபாலோ பண்ண முடியல. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னாங்கய்யா, அந்த ம். ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுங்கய்யா. எனக்கு தெரியுது. நம்ம வந்து ம். உள்ள பார்க்கக்கூடாது. நம்ம இந்த ஏதாவது இப்ப ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேங்கய்யா. நமக்கு வந்து ம். தெரியுது. நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் மன அழுத்தமா இருக்கு. நம்ம வந்து அத பார்க்கக்கூடாது. வெளிய நம்மளால முடிஞ்ச செயல செய்யணும்னு புரியுதுங்கயா. ஆனா அத ம். விட்டு வெளிய வர முடியலைங்கயா. தெரிஞ்சாலும் வந்து அந்த தாட்ட விட்டு வெளிய வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுங்கயா. அது வந்தா வந்துட்டு போட்டும்னு ஐயாவும் சொல்லியிருக்காரு. ஆனா அத ம். விட முடியல. அது போகுது போல. அத விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தான்யா ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்லணும் இன்னைக்கு. சரிங்கம்மா, இன்னைக்கு நம்ம 9:30 போது மேக்சிமம் எல்லாருமே இன்னைக்கு அந்த ஆன்மீக தேடலை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாங்கம்மா. சரிங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்க. சந்தோஷங்க. நன்றி. இன்னும் வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ ஆம், சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க ஞானம்னா, அதாவது நமக்கு எது நடந்தாலும் அது நமக்கு மேல ஒரு சக்தியோ இல்ல இறைவனோ நமக்கு கொடுத்தது, அதை நம்ம ஏத்துக்கணும். அதாவது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆம், அது மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது தான் வந்து இறைவனை அப்படி போறது தான் இறைவனை தேடி போறது தான் வந்து ஞானம் அப்படின்றது தான் நம் சமயத்துல சொல்லியிருக்கு. சரிம்மா, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு எந்த லெவலுக்கு போயிருக்கிறீங்க? இப்ப நான் எந்த லெவலுக்கு போயிருக்கேன்னா, அப்போ அதுக்கு முந்தியெல்லாம் செயல் வடிவத்திலயும் வந்துரும். இப்ப செயல்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நமக்கு வர அந்த விருப்பு வெறுப்ப வந்து செயல்ல காட்டாம, செயல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது மனதளவுல அது எந்த அளவுக்கு வருமா? இல்ல இல்ல அத அது கட்டுப்படுத்த முடியாதா? இல்ல மனதளவிலும் நம்மள அஃபெக்ட் பண்றதையும் தாங்கி தான் ஆகணுமா? அப்படின்றது இன்னும் நான் அந்த கன்க்ளூஷன்ல இருக்கேன். சரிங்கம்மா, அதான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா போக போக அப்படியே சரியாயிரும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆ, ஆ. சரி, ஓகேங்க. இன்னும் வேற லாஸ்டா ஒருத்தர் யாராவது உங்களோட கருத்தை பதிவு பண்ண விரும்புறீங்களா? நான் சுதாகர் பேசுறேங்க. வணக்கம் சார், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தன் எல்லாமே நம்ம வந்து மனதால் ஆக்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாம் மனிதன் அப்படின்னாலே மனதால் ஆக்கப்பட்டவங்க தான். சோ மனத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே எல்லா வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயங்களையும் அந்த மனதால் தான் செய்யறோம், மனதால் தான் புரிஞ்சுக்கிறோம். மனதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. அந்த மனம் வந்து இரு பிரிவா பிரிஞ்சு தன்னைத்தானே முரண்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது ஞானம். அதன் விளைவா ஏற்படுறது முக்தி. அந்த முக்திங்கிறது வந்து முரண்படாத மனதுன்றத சொல்லலாம். இப்ப நான் எந்த நிலைமையில இருக்கேன், எந்த நிலையில இப்ப இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் முரண்படாம இருக்கனான்னு கேட்டா அது 100% இல்ல. முரண்படுற மனதோட தான் இருக்கிறது மாதிரி தெரியும். சரிங்க, அதுக்கான நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க ஞானத்தை அந்த நோக்கி? புரிந்து கொள்ளுதலோட முடிச்சுக்கிட்டேன். புரிந்து கொள்ளுதலோட முடிச்சிட்டேன். இப்ப நீங்க அதுக்கப்புறம் எந்த முக்திக்காகவோ முரண்படாத மனதுக்காகவோ எந்த ஸ்டெப்பும் எடுக்கல.
முரண்பாடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாச்சு. அதன் விளைவாக என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விட்டாச்சு. சரிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க. நன்றி 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 நன்றி. சரி. ஐயா ஆடியோக்குள்ள இருக்குங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஓகே ஓகே. ஓகே. இப்போ ஞானம் அப்படின்னா சொல்லுங்க. இப்போ பகவத்தைய சொல்றது பாத்தீங்கன்னா அகம் புறம்னு பிரிச்சிருக்காங்க. அகத்துல வந்து நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகளை வந்து எதையும் ஹோல்ட் பண்ணி வைக்காம அது போக்குல விட்டுறது வந்து ஞானம்னு சொல்றாங்க. ஆனா பட் ஜென்ரலா ஞானம் இதுக்கு முன்னாடி என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல ஜென்ரலா புக்ஸ்ல இல்ல மற்ற ஆன்மீக அமைப்புல சொல்றதுலாம் ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், நீங்க தியானம் பண்ணிட்டே இருங்க, மனம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல தன்மையிலேயே வச்சுட்டே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நான் ஞானம்னா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே வந்து பரவச நிலையிலே இருக்கிறது, மனம் வந்து நெகட்டிவிட்டி இல்லாம எப்பவுமே பாசிட்டிவாவே வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்றது, டெய்லியும் தியானம் பண்ணி அதை நம்ம மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஞானம்னா அந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்துச்சு. பட் பகவத்தையா சொன்னதுனால ஓகே, இது கரெக்டா தான் இருக்கு, லாஜிக்கலா கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது இந்த புரிதல். ஓகேங்க சார், நன்றிங்க. ஐயா இப்போ வந்துட்டு 2023 வந்துட்டு நான் ஃபுல்லா பகவத் ஐயாவோட வீடியோஸு, மனோகர் ஐயாட்ட டவுட்ஸ் கேட்கறது, ஹேமா மேடம்கிட்ட டவுட்ஸ் கேட்டேன், ரோலக்ஸ் சந்துரு சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். இது எல்லாமே நான் பண்ணினேன். எனக்கு வந்து அந்த புரிஞ்சுது. ஆனா அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற இது எனக்கு கிடைக்கல, லிபரேஷன் இது எனக்கு கிடைக்கல. சம்வாட் மிஸ்ஸிங். மனசுல வந்து அந்த வலி வேதனைகள்லாம் கொஞ்ச நேரம் இருக்கு, போயிருது. ஆனா அந்த ரிலீஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கல. சரிங்க. புத்தர் அவர் என்ன ஐயா கண்டுபிடிச்சாரு? ரமணர் என்ன கண்டுபிடிச்சாரு? நம்ம பகவத் ஐயா என்ன கண்டுபிடிச்சாங்க? ஸோ இவங்கெல்லாம் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சிம்பிளா ஜென்ரலா அவங்க சொன்னது, புத்தர் சொன்னது ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டது அந்த வகையில. ஐயா வந்து பகவத் ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதைய சொல்லியிருக்காரு. அகம் புறம்னு பிரிக்கிறார். பிசிக்கல் வேர்ல்டு, சைக்காலஜிக்கல் வேர்ல்டுன்னு பிரிக்கிறார். பிசிக்கல் வேர்ல்டு வந்து நம்ம இந்த 2 கண்ணால நம்ம பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இங்க இருக்கோம், நம்ம ஆபீஸ் பத்தி திங்க் பண்ணோம்னா இந்த ஹெட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன எங்க காலேஜ் இருக்கும். காலேஜ்ல ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். நான் அந்த பேப்பரை எங்க மிஸ் பண்ணேன், என்ன இது பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைன்யூட்டா வந்து ஒரு ஃபுல் செட்டப்பே என்னோட தலைக்குள்ள இருக்கும். இதை நாம எப்படி பார்க்கலாம்னா, பிசிக்கல் கண்ணால நம்ம பார்க்க முடியாது. தேர்ட் ஐன்னு சொல்லுவோம். அது தேர்ட் ஐ மூலியமா மட்டும்தான் வந்து மனசுல என்னென்ன தாட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோமோ அதை கம்பல்சரி பண்ணி ஆகணும். அகத்துல பார்க்கணும் அப்படின்னா தேர்ட் ஐ, அதுல மூலியமா மட்டும்தான் பார்க்க முடியும். அதை நம்ம பார்த்துட்டு வெளியில தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் 2023. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஒன்னையே ஃபுல்லா சர்ச் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்தேன். பகவத் ஐயா கிட்டையும் டவுட்ஸ் கேட்பேன். அவர்கிட்ட நான் கேட்பேன், ஐயா எனக்கு புரியுதுங்க ஐயா, நல்லது கெட்டதெல்லாம் தெரியுதுங்க ஐயா, தாட் வருது, அதை எடுக்காம இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு கேட்பேன். அதுக்கு ஐயா சொன்னாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபோ உங்க குழந்தைகளோ அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிருவீங்களா, எல்லாத்தையுமே பண்ணிடுவீங்களான்னு கேட்டாரு. ஐயா இல்லைங்க ஐயா, எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஒரு சிலது பண்ணுவேன், ஒரு சிலது ரெஃப்யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, நீங்க நல்லது மட்டும் எடுத்துக்கங்க, கெட்டதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனா இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு தாட் வருது அப்படின்னா, அதை நான் பண்ணலைன்னா எனக்கு ஒரு சம்வாட் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும். அதை செய்யல அப்படின்னா ஒரு அன்னீசியா ஃபீல் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி, நானும் ஃபுல்லா 2024 வரைக்கும் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே முடியல.
அதுக்கப்புறம் சரி அது எப்படியோ போயிட்டு போகுது நம்மளுக்கு மனசுல வந்து, ஆனா மனசுல வந்து கவலைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் இதுக்கு முன்னாடி அருண் சார் பேசின மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 1 hour இருந்துச்சுன்னா ½ hour இருந்துச்சு, அப்புறம் ஒரு 10 minutes இருந்துச்சு, அதுக்கப்புறம் மனசுல எந்த ஒரு இதுவும் இல்லை, பட் சம்வாட் லேக்கிங் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜீவமணியாட்ட பேசினேன், சரவணன் சார்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டுருங்க, எதுவும் பண்ண வேணாம், நீங்க அகத்துல போராடாம இருந்தாவே போதும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு, அவங்களாம் நிறைய தியானங்கள்லாம் பண்ணி வந்திருக்காங்க, நம்மளால முடியாது போல இருக்கு, சரி அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ 2025 டிசம்பர்ல என்னாச்சு அப்படின்னா டிசம்பர் 31 கரெக்டா ஒரு 10 to 11 மணி இருக்கும். அப்போ நான் பாட்டுக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. என்ன அப்படின்னா தாட் எல்லாமே பிக்சர் ஃபார்மேட்ல தானே இருக்கு, அதுக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது சொல்ற வேலைகளை செஞ்சுட்டு அது காட்டுற வேலையை செய்யலைன்னா அது ப்ரெஷர் கொடுக்குது. பிக்சர் ஃபார்மேட்ல இருக்கிறது நம்ம ஏன் வந்து ரொம்ப இது பண்ணிக்கணும், அதுக்கே நம்ம வேலைக்கார மாதிரி ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருந்தோம்னா எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்டெல்லாம் ஃபுல்லா மிஷின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அமைதி மனசுக்குள்ள வந்திருக்கு. பட் வெளியில பாத்தீங்கன்னா as it is எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா எனக்கு நல்ல அந்த கிளாரிட்டி தெரியுது, ஒரு நல்ல அமைதி வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனா வெளியில என்னோட ஒர்க் என்னமோ அது எல்லாத்தையும் நான் செய்ய முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ரோட்ல போறோம், திடீர்னு இன்னைக்கு ஒரு பாதை பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க, 2 கிலோமீட்டர் சுத்தி தான் வரணும். அப்பப்போ அதை பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணா எனக்கு உடனே பயங்கர டென்ஷன் வரும். ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரி பிளாக் பண்ணிட்டாங்களா, வாட் நெக்ஸ்ட் அப்படி போயிட்டேன். இது ரொம்ப ஒரு பகவத் ஐயா சொன்ன மாதிரி அவர் என்ன நிலை அடைஞ்சாரோ, புத்தர் என்ன நிலை அடைஞ்சாரோ அந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய பிறவி பலனை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நான் 100% வந்து என்னால் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து யானை கிடைச்சிருச்சான்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 1 days ஒரு ½ day வந்து இருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் யானை போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் மறுபடியும் தேடுறக்க ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக என்னால் வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்ல முடியும், ஒரு பேர் அமைதி வந்து இருக்கிறது, இந்த லிபரேஷன் வந்து வந்ததை வந்து என்னால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கிறேங்க நம்பிட்டேன். இதுல என்ன அப்படின்னா ஐயாவோட ஒரு இது புக் இருக்கும், தேடி போக வீடு இல்லை. அப்போ நம்ம பிசிக்கலா வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போகலாம், ஒரு ஆஃபீஸ் போகலாம், ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம், நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஆனா மென்டலி ஒரு நல்ல ஸ்டேட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது என்னன்னா நம்ம புறத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நிலையா இருக்காது அப்படிங்கிறத மட்டும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். புரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது மனசுங்கிறது எண்ணங்கள் வரும் போகும், அது நிலையா மட்டும் இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு துன்பம் வருது, வர்றப்போ நம்ம பார்க்குறோம், தேர்ட் ஐயால் மட்டும்தான் மனசை பார்க்க முடியும், நம்ம நார்மல் இந்த ஐயால பார்க்க முடியாது. தேர்ட் ஐயால் பார்க்குற ஒரு துன்பம் வந்திருக்கு, ஓகே வந்திருக்கா, சரி எப்படி இருந்தாலும் இந்த மனசு வந்து நிரந்தரமா எதையுமே வச்சிருக்காது, அதுக்கு எந்த அனுபவத்தை நம்ம வந்து கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் அது எதையும் நிரந்தரமா வச்சிருக்க போறது இல்லை, எப்படியும் இந்த அனுபவம் மாறத்தான் போகுது, சரி இருந்தா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது தானா போயிடும். அதே மாதிரி மகிழ்ச்சி வந்தாலும் நிரந்தரமா தங்க போறது இல்லை, ஒரு பெரிய கில்ட்டி ஃபீல் வந்தாலும் சரி, என்ன ஃபீல் வந்தாலும் சரி, எதுவுமே நம்ம மனசுல தங்க போறது, நிரந்தரமா ஒரு வீடுங்கிறது இல்லை. நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் அடையிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. சைக்காலஜிக்கலா வந்து ஒரு ஸ்டேட் அடையிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டேட், ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான். அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. நம்ம சம்பாட் ஏதாவது வந்து எக்ஸ்டர்னலா வந்து
அந்த போதை வஸ்துக்கள் யூஸ் பண்றோம், இது பண்றோம் அப்படின்னா ஒரு அதனோட பவருக்கு தகுந்த மாதிரி 1 டே ஆஃப் டே 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஸ்டேட்டுக்கு போகும். அப்புறம் மறுபடியும் அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஏதாவது கோபம் துக்கம் வந்துச்சுன்னா மறுபடியும் டவுன் ஆகும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலுக்கு வந்துடும். மனச்சமநிலை அதுதான் வந்து மனசு வந்து விரும்புது. நம்ம உடம்பும் அதுதான் விரும்புது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலை உங்க மனசுல நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா அது மாறிடும். சைக்காலஜிக்கலா வந்து ஒரு ஸ்டேட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. எந்த ஸ்டேட் அடைஞ்சாலுமே ஐயா சொன்ன மாதிரி அது கண்டிப்பா நம்மளை விட்டு போகத்தான் போகுது. ஸோ வருத்தம் வந்தாலும் இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருங்க. கவலை வந்தாலும் இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருங்க மனசுல. ஆனா வெளியில வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு கவலை வந்திருக்கு அப்படின்னா அது எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சில டைம் நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சதுன்னா புறத்துல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம செயலை செஞ்சுதான் ஆகணும். ஒரு சின்ன தண்ணி டம்ளர் வேணும், தண்ணி வேணும்னாலும் நம்மளா போய் மூவ் பண்ணி எடுத்து குடிக்கணும். புறத்துல வந்து எதுவுமே மாறாது. அகத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு எந்த ஸ்டேட்டுமே கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த இது நிரந்தரமா இருக்க போறதில்லை, இந்த கவலை நிரந்தரமா இருக்க போறதில்லை, இந்த துக்கம் வந்து நிரந்தரமா இருக்க போறதில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா சைக்காலஜிக்கலா வந்து நீங்க ரிலீஃப் ஆயிருவீங்க. பட் பிசிக்கலா வந்துட்டு பிசிக்கல் வேர்ல்டுல நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்கலாம். இப்போ யாராவது பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு வந்து புறத்துல யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கேட்டுங்க. சைக்காலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம அடையிறதுக்குன்னு எந்த ஒரு ஸ்டேட்டுமே கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கிறது தான் அதனோட இயல்பே. அதுதான் காஸ்மாஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா மனசுக்கு தானா இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஜின் வந்து ஒரு கார்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தேவைன்னா கியர் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணா மூவ் ஆகும். தேவையில்லை அப்படின்னா அதுக்காக இன்ஜின் ஆஃப் ஆகாது, ஓடிக்கிட்டே இருக்கும். மனசுங்கிற இன்ஜின் வந்து 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கு, 366 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிறந்ததுல இருந்து சாக வரைக்கும் மனசுங்கிற இன்ஜின் வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ல போய் எங்கேயுமே நிக்காது. அப்படி நின்னுச்சு அப்படின்னா மனசுல வந்து சம் வாட் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ புறத்துக்கு தகுந்த மாதிரி மனசு வந்து மாறிக்கிட்டே இருந்ததுனா தான் அது ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறத நான் சொல்லி என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். நன்றி. ஹாய் சார். ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அதை புரிஞ்சுது அப்படின்ட்டு சொன்னீங்க, ஏதோ டிராபிக் அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் ஆமாங்க. மனதளவில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்றது. இன்னொன்னு கம்ப்ளீட்டா வந்து எல்லா நாய்ஸும் போனது மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. Yes, ஆமாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய லாஸ்ட் க்ளோஷர் எப்படி சொல்றீங்கன்னா வந்து சைக்கலாஜிக்கலா வந்து போகும் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஏதாவது நாய்ஸா இருந்தாலும் வந்து போகும், போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் எப்படி புரிஞ்சதுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐயா சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இதுல ஒரு ஞான புரிதல் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அப்போ அது ஒரு இடத்துல உங்களுக்கு கிளியரான கிளாரிட்டி கொடுக்குது இந்த மொத்த கான்செப்டும். அதுக்கப்புறம் இப்போ எது வந்தாலும் நீங்க வந்து கண்டுக்காம அவங்க பாட்டு வேலையை பாக்குறீங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, நம்ம கண்டுக்காமன்ட்டு இல்லைங்க. நம்ம வந்து அதை புரிஞ்சுட்டோம்னாவே அதை கண்டுக்க மாட்டோங்க. இப்ப நம்ம வந்து அது பிக்சர் ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு படத்தை போட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கு. இது வந்து நம்மளை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கும். இதனோட இயல்பே இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்களா எதையும் விட வேண்டியதில்லை, எதையும் கீழே போட வேண்டியதில்லை, எதையும் பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அதுவா விட்டுருங்க. உங்களோட அறிவு வந்து மனசு இப்படிதான் அப்படிங்கறத அதுக்கு ஏதோ ஒரு வகையில புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது விட்டுரும். அது அகத்தோட வந்து போராடாது. அறிவு வெளியில மட்டும்தான் வேலை செய்யும். உள்ள வந்து அவங்கோட போய் நம்ம என்ன சண்டை போட்டாலும் அவன் எதையும் ஏத்துக்க போறது இல்லை அப்படிங்கறது அது அறிவு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்டெலெக்ட் புரிஞ்சிருச்சுன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னா அதுவா சண்டை போடுறது நிறுத்திடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லிபரேஷன் என்லைட்மெண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு
மனசுல என்ன வந்தாலும் நம்மளை விட்டு போயிரும் அப்படிங்கறது வந்து நீங்க எந்த பிரச்சனை வர்றப்போ நீங்க அதை ஜஸ்ட் மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க நினைக்கிறப்பவே நீங்க கண்டிப்பா இந்த தேர்ட் ஐனால பார்க்க முடியும். நீங்க தேர்ட் ஐ இதெல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம். இப்ப ஐயா பகவத் ஐயா வந்துட்டு அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ நாம ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்கள் வந்து அதை புடிச்சுக்குவாங்க. ஸோ அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் தேர்ட் ஐ அதெல்லாம் சொல்றேன், மனக்கண் அதுல பார்க்குறோம் அப்படிங்கிறத அதெல்லாம் நீங்க எதுவும் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு மனசுல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அது நிரந்தரமா இருக்க போறதில்ல, போயிரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட புறத்துல ஒர்க் பண்றத பாருங்க. அதே மாதிரி இந்த பேர் அமைதி கிடைக்கிறது, என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு. அதாவது வந்து இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பேர் 67 பேர் 65 பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ என்னன்னா அவங்களோட மைண்ட் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இவர் ஏதாவது பேசுறாரா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்றாரா அப்படிங்கறது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனோட இயல்பே அதுதான். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் இன்ட்ரெஸ்டா கேட்கும். சப்போஸ் உங்க கருத்து நீங்க உள்ள ஒன்று வச்சிருப்பீங்க, அந்த கருத்துக்கு நான் எகென்ஸ்டா பேசினா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அது வந்து எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் கண்டிப்பா அது நம்மளை விட்டு போயிரும்னு மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க விட்டுருங்க. ஐயா சொன்ன மாதிரி 6 மாசம் 1 வருஷம் இதே மாதிரி ஒரு 2 வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த லிபரேஷன் தானா உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட் கிடைக்கும். பட் நீங்க என்னன்னா அதை எதிர்பார்க்க கூடாது. நான் மனோகர் ஐயா ஃபோன் பண்ணி அப்படிதான் சொல்லுவேன். ஐயா எனக்கு அந்த ஸ்டேட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையா இல்ல நீங்க எனக்கு தப்பா சொல்றீங்களா என்னன்ட்டு அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். ஐயா அவரும் சொல்லுவாரு, ஐயா எண்ணங்கள் தானா தானே வருது, அது தானா போயிரும், நீங்க எதுவும் பண்ணாதீங்க, தானா தானே வருது, எதுவும் பண்ணாதீங்க போயிரும்னு சொல்லுவாரு. ஆனா நான் வந்து சரி ஓகே அது எதுவும் பண்ணாம விட்டுறேன். ஆனா எனக்கு அந்த லிபரேஷன் கிடைக்கலையே ஒரு நல்ல ஸ்டேட் இருக்குன்னு சொல்றாங்களே அது எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். இப்போ அந்த தேடுதலை நான் கீழே போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா அந்த லிபரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருதுங்க சார். ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஏன்னா சார். என்னுடைய பாயிண்டே வந்து நான் ஐயா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, ஒன்ஸ் நீங்க அதை கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு செய்ய வேண்டியது வேலை மட்டும்தான், வெளியில வேலை மட்டும்தான் இருக்கு, உள்ள வேலை இல்லை. கண்டிப்பா. இதுதான் கரெக்டான பாயிண்ட். இப்போ எனக்குமே வந்து நான் இப்போ மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நான் ஒரு ஒரு லயத்துக்கு போயிடுறேன், ஒரு 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 மனோ இதுல வந்து போயிடுறேன். டக்குன்ட்டு ஒரு ஞாபகம் இருக்கு, okay, நம்ம இது இது இல்ல நம்ம நம்ம பண்ண வேண்டியது அப்படின்ட்டு. ஏன்னா மொபைல் அப்படின்றது வந்து அடுத்தடுத்ததை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரணும், நமக்கு பிடிச்ச அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால கண்டிப்பாங்க. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட். ஆக்சுவலா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே வேலை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதுதான் உண்மை. அதான் நான் பகவத் ஐயா சொல்லுவார்லங்க, அகத்தில் வந்து குழந்தையா இருங்க, புறத்தில் அறிஞருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் புறத்துல நம்ம அறிவை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கேன் திடீர்னு நாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, ஸோ அதெல்லாம் நடந்துட்டு போகுது. நீங்க மொபைல் பாக்குறீங்கனாலும் நீங்க அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அது பார்த்துட்டு வந்து ரொம்ப கில்ட்டியாலாம் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் போட்டுக்கோங்க சார். இப்போ இதுல மெக்கானிக்கல் ஸ்டாஃபுங்க நான். ஸோ அதனால அந்த 5Sன்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, செய்சு செய்ரி கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இப்போ நம்ம வீடுன்னு எடுத்துட்டா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணிடணும். அந்தந்த பொருள் அங்கதான் இருக்கணும், நீட்டா வச்சுக்கணும், எல்லாமே கிளீனா வச்சுக்கணும், நம்மளோட கடமை என்னென்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி அதுபடி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க சார். போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க. அது நம்மளுக்கு ஞானம் அது கண்டிப்பா நீங்க அடைஞ்சிருவீங்க சார். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இப்போ பகவத் ஐயாவை 40 வருஷமா தேடி தான் கண்டுபிடிச்சாரு. பட் நம்மளாம் அந்த அளவுக்கு தேட தேவையில்லைங்க. அவர் தெளிவா நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா அகத்துல என்ன வந்தாலும் நிக்காது, போயிரும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுட்டு புறத்துல வந்து நீங்க ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்க. புறத்துல ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயா வேற யாராவது கேள்விகள் இருக்குங்களா? ஐயா
வணக்கம், சொல்லுங்க. நான் பேசலாங்களா? பேசலாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களுக்காக நான் தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தாராளமா பேசலாம், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நான் இடத்துல வந்து வந்து பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்க. சரி, நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. வைத்தியநாதன் என் பேருங்க. சரிங்க ஐயா. எனக்கு இதே மாதிரி தான் ஒரு 3-4 நாள் இந்த விடுதலை விடுதலை, இந்த ஞான விடுதலைங்கிறத திருப்பி 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 படிச்சு இது என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சரிங்க ஐயா. திருப்பி திருப்பி பார்த்து ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கேங்க. பட் சரிங்க என்ன ஐயா. இடத்துல எனக்கு நல்லா புரியல அப்படின்னு சொன்னா, ம். மனிதனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் லைஃப்பை பத்தி. இவர் ம். பகவத் ஐயாவும் சொல்லியிருக்காரு. சிலது வந்து ஒத்து போறது, சிலது ஒத்து போகலைங்க. பட் எதா இருந்தாலும் ஃபைனல் எய்மு ஒண்ணுதான்னு சொல்லிட்டு கோல் ஒண்ணுங்கிறதுனால இதுல எந்த ம். விதமான ஒரு ஒரு டிஸ்பியூட்டோ எதுவுமே இல்லை. பட் சரிங்க ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு மனிதனானவன் எதா இருந்தாலும் கடைசியில அவன் இந்த சரீரம், மனசு இது நான் இல்லை, தியரட்டிக்கலா அகடமிக்கலா நான் இல்லைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. பகவத் ம். ஐயாவும் சொல்றாரு. அது சரிங்க. உண்மைதான். ஆனா அது நம்ம அனுபவபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கணும், ம். அனுபவிக்கணும். அதுதான் மெயினுங்க. அப்ப அதே இந்த மாதிரி அனுபவிச்சுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிலேருந்து விடுபட்டுடுவோம். விடுபட்டுடுவோம்னா என்னன்னா, நம்ம அதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து விடுபட்டு போயிட்டோம்னா, எது நடந்தாலும் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் நம்மளோட வாழ்க்கையில வரவே வராதுங்க. ஸோ இந்த இதுல சரிங்க. எனக்கு இப்ப என்ன நீங்க அந்த புரிதல் புரியுது, உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்களா? என்னை பொறுத்தளவுல புரிஞ்சுதுன்னா கிளியரா புரியுறதுங்க. ஆனா எனக்கு புரியாது என்னன்னா, ம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, ரியலைசேஷன் எனக்கு வந்துதா வரலையான்னு இன்னும் கிளியர் கட்டா புரியல. சில சமயத்துல தகராறுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஐயா, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னை புரியுதுங்களா இன்னும்? பொறுத்தளவுல சொல்றேங்க. என்னை பொறுத்தளவுல கொஞ்சம் சொல்றேங்க. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, இவர் பகவத்தையாவும் சொல்றாரு, கடைசியில எல்லாத்தையும் நீங்க சரணாகதி அடைந்து மனசுக்குள்ள அகத்துக்குள்ள எதுவுமே இல்லை. எந்த விதமான ஒரு உலகத்துல நடக்கிற போது கோபம், தாபம் இல்ல, யாராவது ஒருத்தர் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், எதிராளி வந்து அதே மாதிரி இல்லாத இது சரியில்லைன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு இமீடியட்டா நம்மளோட மனசுல ஒரு ரியாக்ஷன் வரும். எந்த ரியாக்ஷன் வந்தாலும் அந்த இடத்துல சைலண்டா வெறுமனே அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு நல்லபடியா வாழுங்க. நம்ம பேசுறது, நம்மளோட ஆக்ஷன் இன்னொருத்தருக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் ஏற்படாத மாதிரி இருக்கணும். அட் த சேம் சரிங்க டைம் ஐயா. சரி. அப்படின்லாம் ஐயா, அவர் சொல்றாருங்க. ஐயா, மத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாங்க ஐயா. உங்களுக்கு நீங்க கரெக்டான நிலையில தான் இருக்கீங்க. நீங்க இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க. 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 வேற யாராவது உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாங்க. ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். சார் வணக்கம். என்னோட பேர் வணக்கம். சக்திகாந்தன். சொல்லுங்க. வணக்கம். எனக்கு நானும் இந்த ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ரெகுலரா வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். எல்லாருக்குமே வந்து யார் யாருக்கெல்லாம் புரியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு டைரக்டா கேட்கறதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் மனம் வந்து மாறிட்டே இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்ன்றதே இல்லை. அப்போ ஆமாங்க. இப்ப தேடி வந்து போக நீங்க வீடு இல்லை. தேடி போக வீடு இல்லை. இது அதாவது வந்து இது ஒரு பிரவாகம். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மூவிங் ஸ்டேட். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அமைதி கிடைச்சிருக்குது இல்லையா? லைக் ஆக்சுவலா வந்து அந்த அமைதியுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. அந்த அமைதியுமே வந்து மாறக்கூடியதுதான். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா எனக்கும் பாத்தீங்கன்னா சில டைம் பாத்தீங்கன்னா எல்லா உணர்வுகளும் வழக்கம் போல வரும். ஆனா வந்துச்சுன்னா அது இப்போ என்னன்னா ரீசெண்டா ஒரு 20 டேஸ் தான் ஆகுது, 19 டேஸ் தான் ஆகுதுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் சப்போஸ் இது நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்லாம் கூட நான் பார்த்தேன்.
அது போகல. பட் எனக்கு என்ன துக்கம் இது வந்தாலுமே அது வர்றதுதான் தெரியுது, போறது எனக்கு தெரியறது இல்லைங்க. இல்ல இப்ப இந்த அமைதி தான் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ஒரு க்ளோஷர் கொடுத்தீங்க? உங்க கேள்வி அதுதான். ஏன்னா ஓகே ஓகே. இப்ப வந்து நான் கேக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? லைக் புரியுது புரியுது புரியுது. எனக்கு ஒரு அமைதி கிடைச்சிருச்சு, நான் பிக்சரா பார்த்தேன், ஓகே இதுதான் வந்து வருது, இதுக்கு எதுக்கு வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நீங்க வந்து ம். ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்க. ரியாக்ட் பண்ணாம இருந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பிரவாகம் புரிஞ்சிருச்சு. இது வந்து ஜஸ்ட் புரியுது. இந்த அர்ஜ் வந்து பீக் ஆகி அப்படி க்ளோஸ் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. நான் வந்து இதுக்கு ஸ்லேவ் இல்ல ரைட். அப்படின்னு சொல்றது. ஓ. அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. ம். ஸோ இந்த கண்ட்ரோல் தான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன். இதுதான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஐயா சொல்றாரு. ஞானம் அப்படின்னு சொல்ற ஞான விடுதலை புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இதான் சொல்றாரு. பட் உங்களுக்குன்னு ஒரு கன்வின்சிங் கிடைச்சிருக்கும் இல்லையா? இதுதான் வந்து ஞானம். இத இது தவிர நான் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க சொல்றதுலயே வந்து கான்ட்ரடிக்ஷன் இருந்துட்டே இருக்கும், உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்டும் வந்து மாறுற ஸ்டேட் தான். இந்த அமைதியும் ம். நாளைக்கு இருக்காம போகலாம், நாளைக்கு இந்த அமைதி சத்தமாகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும்ல, அது நீங்க எப்படி ஆ. புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த அறிவு வந்து இவங்கோட சண்டை போட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம வேலை வந்து வெளியில தான். அந்த வேட்டை நாய் கதை சொல்லுவாரு இல்லைங்க சரவணன் ஐயா. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி நாய், அந்த வேட்டை நாய் வந்து மனசுக்குள்ள போராடுறது. அட இந்த கஷ்டம் ஏன் வந்தது, இந்த துக்கம் ஏன் வந்து அந்த இது போயிடுச்சுங்க. அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, சரி இவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருப்பேன். இப்ப வெளியில ஆக்ஷன், ஃபுல்லா வெளியில ஆக்ஷன்ல இறங்கிடுறேன். உள்ள வந்து எதுவுமே கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். இப்ப எனக்கு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுற ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால அந்த ஒரு நல்ல ஒரு அமைதியான ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுவுமே அங்க நிரந்தரமா இல்ல, இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அமைதியான ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஹ் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா ஒரு அமைதியான நிலை தான் என் மனசுல பர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அதுவுமே வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான இது. இதை புரிஞ்சுக்கிற நிலையில வந்து நம்ம அந்த போராட்டமே இருக்காதுங்க. அந்த போராட்டங்கிறது துளிக்கூட இல்லை. அதை நான் விவரிக்க முடியல, அது எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஐயா So, இது வணக்கம். எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. புஷ்பா சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அது அது வந்து வெளியில நடக்கிறது வந்து உள்ள வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கலாங்களா? பாதிப்பு கொடுக்காமலே இல்லைங்க, அது உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கு, என்னை ட்ரிகர் பண்ணோம். வெளியில வந்துட்டு என்னோட செயல் செய்யறதுக்கு எல்லாமே, அதாவது வந்து நம்ம இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வெளியில எதுவுமே மாறிடாது. உள்ள வந்து என்ன ஆயிருன்னா ஒரு போராட்டம் இருக்காதுங்க. அறிவுக்கும் மனசுக்கும் ஒரு சண்டை இருக்காது. அதுதான் வெளியில அதான் ஏதோ சொல்றேன். ஆமா, வெளியில ஏதோ நடந்துச்சுன்னா மனசு அது நம்மளுக்கு காட்டும். நம்ம அந்த தேடை அப்படிங்கறத அதுலதான் நம்ம காக்னிட்டிவ் வேர்ல்ட தேடை மூலியமா தான் பார்க்க முடியும். சோ அது நம்மளுக்கு காட்டும். இப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு வரும். சோ அதை நம்ம ரொம்ப கூலா டீல் பண்ணலாம். நம்ம ரொம்ப எதையுமே பெருசா எடுத்துக்கவே தேவையில்லைங்க. நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேங்க. ஞான விடுதலை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வாரம் எனக்கு அப்படித்தான் இருந்தது. ரொம்ப வந்து உள்ள வந்து அமைதியா இருந்தது, ஒண்ணுமே பாதிப்பே இல்லை, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மெல்ல அது அப்படியே மாறிடுச்சு. அப்ப என்னன்னா, நீங்க மாறினாலும் மாறிட்டு போகுது, என்ன வேணா இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருங்க. அது வந்து எப்படி எக்கேடு கட்டு போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு வேலை வெளியில தான் அப்படிங்கறத நீங்க போக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு, நீங்க வெளியே வந்து உங்களோட ஒர்க்கை வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருங்கம்மா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிரும். நீங்க அதை தேடாதீங்க, தேடுறதுதான் பிரச்சனையா. அந்த அமைதி நீங்க லைக் பண்ணி அது வேணும் வேணும்னு இது பண்ணீங்கன்னா அது கிடைக்காதுங்கம்மா. அதை வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம கீழே போட்டுட்டு நம்ம வெளியில வந்து ஒர்க் பண்றப்போ மனசே புரிஞ்சுக்குங்க. நீங்களா அதை வெளியே போடணும், அதை விட்டுறணும், நம்மளுக்கு அந்த அமைதி இல்லை அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே அந்த மனசே என்ன பண்ணிருன்னா அதை விட்டுரும். உங்களுக்கு அந்த இது பர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சிருங்கம்மா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க இப்போ நீங்க வந்து இப்போ கரெக்டான ஸ்டேட்ல தாம்மா இருக்கீங்க.
இப்ப இருக்கிற நிலை வந்து ஒரு கரெக்டான இதுதான். இதை விட நல்ல உயர்வான நிலையில எதுவுமே கிடையாதுங்க. அவரு ம் பகவத்தையா சொல்லுவார் இல்லைங்க, மடாலயத்தின் சிறந்த பானம். ம் அந்த மாதிரி தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா தான் இருக்கு. ஆனா இதுதான் நம்மளுக்கு இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோமா, இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமா ஒரு வியப்பு வந்துருச்சுமா. ஸோ அதனால அதுதான் நம்மளுக்கு சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப உங்களுக்கு மனசுல குழப்பம் வந்தாலும் வந்துட்டு போது, விட்டுருங்க. அது ம் ஏதாவது ஒண்ணு காமிச்சிட்டே தான் கிடக்க போகுது. காலத்துக்கும் ம் இதுதான் பண்ண போகுது. எப்படியே இருந்துட்டு போகுதுங்கம்மா. நீங்க உங்க வெளி ஒர்க்கை மட்டும் பாருங்க. நீங்க எதையுமே தேடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்துருங்கம்மா. ஓ நான் ஆனா ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேடி சரிங்க. காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணி நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையே அப்படிங்கிற ரொம்ப வருத்தப்பட்டு சரிங்கம்மா. சரி, அதுக்கப்புறம் தான் சரிங்க. பகவத் ஐயா கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லைங்கம்மா, நீங்க அவ்வளவுதான். நீங்க இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு ஒரு இது தெளிவு வந்துரும். அதுக்கப்புறம் ஆஹ் நீங்களா நினைச்சாலும் ரிவர்ஸ் ஆகாது. நீங்களா ஓ நினைச்சாலும் ரிவர்ஸ் நீங்க போக முடியாது. இப்பவே நீங்க ம் என்ஜாய் பண்ணிக்கங்க. நீங்க அந்த துக்கம், வருத்தம், கவலை, கோபம் எது இருந்தாலும் நீங்க இப்ப என்ஜாய் பண்ணிக்கங்க. நீங்க ரிவர்ஸ் ஓ வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப இப்ப எனக்கெல்லாம் கவலை வந்து என்னை தாக்கணும், தலைவலி வரணும் அப்படின்னு நான் ம் நினைச்சாலும் எனக்கு வராது. ஏன்னா அந்த அறிவுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க கூட சண்டை ஓ போட்டு நம்மளுக்கு எதுவும் வேலைக்காக போறது இல்லை அப்படின்ட்டு. ம் சோ அதனால ம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இருக்கிற உங்களுக்கு என்ன உணர்வு, உணர்ச்சி வந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணுங்கம்மா. ஏன்னா சரி திரும்ப நீங்க சரி அங்கெல்லாம் சரி போக முடியாதுங்க. சரி சரிங்க சரிங்கம்மா. சரி, எது ரொம்ப வந்தாலும் வந்துட்டு நன்றி போட்டு விட்டுருங்க. சரி, நன்றிங்கம்மா. சரி நன்றிங்க. சரி ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றி சரிங்க. சரிங்க. ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. ஏன் நீங்க அகத்துல கோபமோ பயமோ வந்தா அத வந்து அது கூட போராடாம புறச்செயல்ல ஈடுபட சொல்றீங்க. ம். இருந்தாலும் ஏன் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம பயம் பதட்டம் இதெல்லாம் வந்தா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது உடம்புல. அதை எப்படிங்க சரிங்கம்மா. நம்மளால புரியுது, இங்க அறிவுக்கு புரியுது நம்மளால உள்ள ம். ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு புரியுது. புரிஞ்சாலும் ம். வந்து உள்ளேயே அகத்திலேயே எட்டி எட்டி பாக்குற மாதிரியும் அதனால நீங்க சொல்ற மாதிரி தலைவலி வர்றது அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் வரும். அதை விட முடியலைங்க. அதுக்கு என்ன பண்றது? சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஏதாவது ஏதாவது பதட்டம் இப்போ பயம் அந்த மாதிரி ஏதாவது எதுக்காக வச்சுக்கலாங்களா? வருதுங்க? ஏதாவது ஒரு சுச்சுவேஷனோட சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ரீசெண்டா இன்னைக்கோ அல்லது லாஸ்டா உங்களை ரொம்ப பாதிச்சது எது? நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆஹ் இப்ப இப்ப என் பையனுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபீவர் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா சரிங்க. அவரை ட்ரீட் பண்ண அவரை கவனிச்சுக்கிறோம், அது வேற விஷயம். ஐயோ ஃபீவர் ம். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுமோ, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து கொஞ்சம் குயிக் ஃபிக்ஸ் மாதிரி ஒரு தடவை வந்திருந்தது சின்ன குழந்தையில. சோ அதனால சரிங்க. எப்ப ஃபீவர் வந்தாலும் வந்து டாக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால சரிங்கம்மா. எங்க இதாயிடுமோ ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே தான் வந்து இது பண்றதா இருக்குது. உள்ள சரிங்கம்மா. பயப்படுறோம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. வெளிய செயலும் ம். செய்யறோம். ஆனா அந்த பதட்டத்தால நான் அஃபெக்ட் ஆறேங்க பர்சனலா இன்டர்னலி. சரிங்கம்மா. இப்ப வந்துட்டு தன்னோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லாம போகுது இது அப்படின்னா, நீங்க மட்டும் இல்லைங்கம்மா. எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஆல்ரெடி ஒரு இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. அதே மாரி வந்துருமோ அப்படிங்கிறது வந்து வரணுங்கம்மா. அப்பதான் வந்து ஒரு தாய் பாசங்கிறது அதுதானுங்கம்மா. வரணும். வந்தா தானங்கம்மா நீங்க அம்மா. இது எல்லாத்துக்குமே வருங்களா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு வருமா அந்த மாரி? ஒரு பயம், பதட்டம், அ இதெல்லாம் ஏன் வருதுங்க? ஏன்னா தாய் உள்ள பாசம் வந்து இதுதாங்கம்மா. ஸோ உங்க மனசு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நீங்க அத போய் அது வரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஆனந்த் ஐயா சொல்ற மாரி அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டரு. இப்ப பையனுக்கு இந்த மாரி உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா, உங்கள வந்து புறத்துல செயல தூண்டுறக்காக அது வருதுங்கம்மா. உங்க மனசு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நீங்க அத வந்து இது பண்றீங்க. இப்ப இல்லைங்க, நம்ம அது டாக்டர் இல்ல டாக்டர் கிட்ட பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி பயந்துக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆன்சிட்டி ஆகாம இருங்க. நீங்க ரொம்ப ம், ஆன்சியஸா இருக்கீங்க. நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க. நீங்க வந்து ம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவர் சொல்ற கண்டிப்பாங்கம்மா. மாதிரி மத்த பேரண்ட்லாம் வந்து நார்மலா தான் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயப்படுறனோ அப்படின்னு எனக்கே தெரியுது. ஆமா, அப்படிலாம் இல்லைங்கம்மா. இப்போ என்னோட பையனுக்கு 5 வயசு ஆகுதுங்க. அவனுக்கு ம். ஏதாவது ஒரு பிரச்சனை இதுனாலும் நானும் ரொம்ப பதறிடுவேன், இது பண்ணுவேன். அது வந்தாதாங்கம்மா உண்மையான பாசம்.
ஏன்னா இப்போ குழந்தைன்னு இருந்துச்சுன்னா ஒரு பேரண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் வருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படிதான் வருங்க. வெளியில வந்துட்டு அவங்க காமிச்சுக்காம இருக்காங்க. வடிவேல் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அடி வாங்கினாலும் வெளியே காட்டாம இருக்கணும் அப்படிமாதிரிலாம் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வர்றதெல்லாம் கரெக்ட் தாங்கம்மா. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா தான் உங்க மனசு ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கம்மா. சரிங்களா? இப்போ வந்து சரிங்க சப்போஸ் உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போறப்போ நீங்க ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஆ ஆ, ஆ. கரெக்ட்டுங்களா? அது நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, டாக்டர் போய் பார்க்கறது பண்ணுவீங்களா? இல்லைங்க சார், ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போவோம் ஆ டிவி பார்க்க. ஸோ அதாவது வந்து வெளிய பிசிக்கல் வேர்ல்டுல வந்து பிரச்சனை அப்படின்னா, இங்க மனசு வந்து சும்மா இருக்காதுங்கம்மா. உங்க செயலை சரிங்க தூண்டுறதுக்காக எல்லா உணர்வு, உணர்ச்சி, பயம் இது எல்லாத்தையும் கொடுக்கும். இது எதுக்காகன்னா, நீங்க அப்பதான் வந்து குயிக்கா அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க. அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ஸோ உங்க மனசு ரொம்ப கரெக்டாக தாங்க ஒர்க் ஆகுது. நீங்களாம் இந்த மாதிரி பயம், பதட்டம் இதெல்லாம் வராம இருந்தா தான் தப்புங்க. வந்துச்சுன்னா கரெக்டா சரிங்க நீங்க என்னன்னா, நீங்க அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படிதான் வரும் அப்படின்னு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பயம், பதட்டம்லாம் வருது இல்லைங்கம்மா, அது அப்படியே கண்டினியூஸா இருக்குங்களா இல்லை மாறிடுதாங்கம்மா? இல்லைங்க சார், அது கொஞ்சம் அவருக்கு சரியான உடனே மாறிடுது. எனக்கு என்னன்னா ஆ அதனால இன்டர்னலா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுங்க சார். ஹெட்டேக் ரொம்ப வருது, ஆ பால்பிட்டேஷன், ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. அந்த மாதிரி ஓகே 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 ப்ராப்ளம் எனக்கு வருது. அதனாலதான் கேக்குறேன். சரிங்கம்மா. நீங்க அடுத்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, இது கண்டிப்பா இந்த இது ஆஹ், மனசுல நிக்க போறதில்ல. அது கண்டிப்பா மாறத்தான் போகுது. ஸோ இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வெளியில வந்து நீங்க என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சுட்டீங்கன்னாவே இங்க சரியாயிருக்குமா. இப்போ வெளி சரிங்க செயலுக்காக தான் இது ரிஃப்ளெக்ஷன். வெளி செயலை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இங்க கரெக்ட் ஆயிருங்கம்மா. ஸோ நீங்க சரிங்க இங்க சரிங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் போராட வேணாம். இது தலைவலி வந்தா வரட்டுங்க. உங்க பதட்டம், பயம் வந்ததுன்னா வந்துட்டு போகட்டும். நீங்க வெளியில உங்களோட கடமையை நீங்க கரெக்டா செய்யுங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. வெளி கடமையை நன்றி கரெக்டா செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா மனசு சரியாயிருங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்கம்மா. நன்றிம்மா. ஐயா இது சம்பந்தப்பட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியல, சொல்லலாங்களா? இந்த அம்மா சொன்னது சம்பந்தப்பட்டு. ஐயா இல்லைங்க. இப்போ வேற யாராவது டவுட்ஸ் கேட்கறாங்கன்னு பார்க்கல. நம்ம தனியா கூட இது பண்ணிக்கலாங்க. ரைட், ஓகே, சரி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரிங்க ஐயா. கண்டிப்பா கடைசியா யாருக்கு கொஸ்டின் இல்லாதப்போ நீங்க இது பண்ணுங்க ஐயா. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போங்க. நல்லது. சரி. ஐயா இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஐயா பேசலாமா ஐயா? பேசலாங்க, பேசுங்க. ஐயா நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க, மனம் வந்து அதனுடைய இயல்பு அப்படிதான். அது எதை பார்க்குதோ எதை கேட்குதோ அது சம்பந்தமா அது அது பேசிக்கிட்டு இருக்குது, இல்ல அது நினைச்சுக்கிட்டு இருக்குது, அது வரத்தான் செய்யும். நம்ம அறிவுபூர்வமா அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, அப்படிதானே ஐயா? அப்படிதான் இருக்குன்னு சொல்ல, அப்படிதான் இருக்குதுங்கம்மா. இப்ப அது எல்லாமே நம்மளோட இப்ப என்னன்னா எல்லாத்தையும் வந்து புறத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலையும் வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சிருதுங்கம்மா. சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு படம் போட்டு காட்டுறது அதனோட வேலைங்க. இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம மனசு வந்து அப்படிதான் டிசைன் பண்ணிட்டு இருக்கு. அது ரன் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம ஏதோ ஆக்டிவா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போங்கம்மா. ஸோ அது அப்படிதான் இயங்குது அப்படின்னு தான் நான் சொல்றேங்க. ஐயாவும் எல்லாரும் அதான் சொல்றாங்கம்மா. இப்ப இது வந்து நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தைங்களோ இல்ல ஒருத்தவங்களோ அவங்க அப்படிதான் அந்த சின்ன குழந்தைதான் அது அப்படிதான் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இது வந்து என்னையா அதோட இயல்பா தான் அது அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதை அதன் போக்குல அதை அப்படியே விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி வேலையை பார்த்துக்கிட்டே போக வேண்டியது அப்படின்னு சொல்றீங்களா? விட்டுட்டு அதன் போக்குல நம்மளாம் விட தேவையில்லைங்கம்மா. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அறிவு தானாவே விட்டுரும். இப்போ உங்க கையில வந்து ஏதாவது ஒண்ணு வந்து இருக்குன்னு சொல்லி தங்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம இறுக்கி பிடிச்சிருக்கோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அது நீங்க வச்சிருக்க தங்கம் இல்ல, அது வந்து கவரிங்கு, அது ரொம்ப சாதாரண கல் அப்படின்னா நீங்க அது புடிச்சு வச்சிருப்பீங்களா? இல்ல, விட்டுருவோம். விட்டுரும். அந்த மாதிரி தாங்க. நீங்க ஜஸ்ட் உங்களோட வேலை என்ன அப்படின்னா, மனசை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்மனண்டா இருக்காது. அது ஏதாவது ஒண்ணு காமிச்சிட்டு தான் இருக்கும். நம்ம வெளியில வந்து நீங்க ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கம்மா. மனசுக்குள்ள எது வந்தாலுமே வந்துட்டு போகுதுங்க. அது நம்மள என்னங்க பண்ணிரும். இப்போ கோவம் வந்துச்சுன்னா நம்மள என்ன பண்ணிரும். ஒரு கத்தியில வந்து நம்ம வெட்டுற மாதிரி ஒரு இமேஜ் போட்டு காட்டுனா நம்மள வெட்டிருங்களா? அது இமேஜ் ஃபார்மேட்ல தானே இருக்குதுங்க. இமேஜ் வடிவத்துல தானே இருக்குது. அது என்ன வேணா இருக்கட்டுங்கம்மா. நீங்க அதையே அந்த பக்கமே திரும்பாதீங்க. நீங்க வந்து வெளியில வந்து உங்களோட ஒர்க் என்னவோ அதுல பாருங்க.
வீடு ம் கட்டணுமா கட்டுங்க, கார் வாங்கணும் வாங்குங்க, என்ன உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ புறத்துல பண்ணுங்க. அகத்துல வந்து நம்மளுக்கு ம் அங்க ஒரு பர்மனன்ட் ஸ்டேட்டே கிடையாதுங்கம்மா. அது இப்ப எப்படி ம் இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்குங்க, அவ்வளவுதாங்க. சரியா சரியா சரியா. இப்போ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கம்மா? உங்களுக்கு என்ன என்ன இப்போ வந்து உங்களுக்கு புரியாம இருக்குங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த மனம் பேசுறதுல அவ்வளவு புரிதல் இல்லாம இருந்துச்சு. இப்ப பகவத் பாதைன்னு இப்ப 1 வருஷம் கேட்டு கேட்க, அதாவது சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுட்டு வந்து எண்ணம், அதை வந்து நம்ம பின்னாடி அதனோட எடுத்து கையில எடுத்து அதோட திங்கிங் அது மேல மேல பெருக்காம போனா போதும். நான் அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒண்ணு சரி. வந்துச்சுன்னா அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ இப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நானா கையில எடுத்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த சரிங்க. இப்போ 1 இயர் இந்த உங்க புக்கும் கொஞ்சம் 2 3 புக்கு படிச்சேன். இப்ப நிறைய யூடியூப்ல ஸ்பீச்சும் கேட்கும்போது எண்ணம் வேற திங்கிங் வேற, 2 வேற, சிந்தனை வேற. இது இன்னமும் நம்மளா ம். சிந்திக்காம இருந்தா போதும், சிந்திக்கா போதுங்கிறப்ப இப்ப நானு வரும்போதே ஆரம்ப நிலைங்கிறால இல்ல நம்ம சிந்தனைக்கு போறோம், அது வந்துச்சு நம்ம சிந்தனைக்கு போறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறத்துல நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன். அப்ப இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல அப்ப நம்ம இந்த கலந்துரையாடல்ல வரும்போதுதான் புரிஞ்சது ஒரு வார்த்தை. நம்ம அது சம்பந்தமா வெளியில பேச முடியாம அதோட பேசும்போது, மனதோட பேசும்போது சில விஷயங்கள் நம்ம ம். பலவீனத்தின் காரணமாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமலையோ ஒரு இதா இருக்கும்போது, நம்ம நிழலோட பேசுறீங்க, நெஜத்துல விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும்போதுதான் எனக்கு இப்பதான் இந்த ம். 2 3 நாளா கொஞ்சம் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சிந்தனைகள் வரும்போது நான் அதை இல்ல கொஞ்ச நேரம் போயிடும், சில நேரம் போன பிறகு ஏன் இத போய் நம்ம பெருசாக்கிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி இருந்துச்சு. விட்டு அப்புறம் திரும்பி அது கொஞ்சம் நல்லா எனக்கு ரிலீஃபாவே இருந்தது. அந்த சரி, சரிங்க. எண்ணத்தை எண்ணமா விட்டுறணும். ஒரு சில நேரம் உடனே வர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தூரம் போய் அதன் பின்னாடியே நானும் சிந்தனையா போயிட்டு கொஞ்சம் நிப்பாட்டுற மாதிரி இருந்தது. இப்ப அது கொஞ்சம் நல்லாவே ரிலீஃபா இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா ஒரு இதுன்ட்டா என்ன அதை எதிர்க்க முடியாம அந்த மனசுக்குள்ள பேசுறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அததான் இப்ப நான் கிளியர் பண்ணிட்டு வர்றேன் இப்ப. சரி, சரிங்கம்மா. நீங்க இதை ம். புரிஞ்சுட்டோட உங்க வேலை முடிச்சதுங்கம்மா. நீங்க அங்க போய் ஒன்னே கிளியர் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணு வேண்டியது. ம். மனசு வந்து இப்படிதான், அது ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ம். ம். எந்த உணர்வு உணர்ச்சி கஷ்டம் வந்தாலும் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. நம்மளோட ம். வேலை வெளியில தான் அப்படின்னு நீங்க செயலை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ம். நாள் ம். நிச்சயம் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கம்மா. சரி சரியா இப்ப சரி. கிடைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்காதுங்க. கிடைக்காது. ம். ஆமா. அதனால நீங்க அது எக்கேடு கெட்டு போகட்டும், நம்ம வேலை ம். வெளியில தான் அப்படின்னு வெளியில வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு ம். ம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல இது கிடைக்கும். அது ம். நீங்களே கண் கூட பார்க்கலாங்கம்மா. ரொம்ப அதாவது சந்தோஷம் எனக்கு எந்திரிச்சா இப்ப. வேகலையா, எந்திரிச்சா ம். வேகலையா நம்ம எடுத்து எடுத்து பார்த்துட்டுலாம் இருக்க தேவையில்லைங்க. அது ஒரு இது தேவையில்லை. உங்களுக்கு புரிதல் ஆகறப்ப என்ன ஆகுன்னா, உங்களுக்கே ம். கண் கூட தெரியும். சரியா சரியா சரியா. சரிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அந்த புரிதல் இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜூம் மீட்டிங்ல அப்பைக்கப்ப அன்னைக்கு வர்றத அன்னைக்கு நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு எனக்கு. ரொம்ப கண்டிப்பாங்க. நம்ம பகவத் ஐயா. எல்லாருமே வந்து புரிஞ்சுட்டு அவ்வளவுதாங்கம்மா. நம்ம இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அத அடுத்த பிறவியில பகவத் ஐயா சொன்ன மாதிரி நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம ரொம்ப எதையும் அடுத்த பாடியை தேடிலாம் அலைஞ்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையோட பிறவி பலன் நம்ம அடைஞ்சிருவோம்மா. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளோட இதை அடைஞ்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா பிறப்பெடுத்துட்டு வந்துக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியலீங்க. ஸோ அதனால நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் அது எந்த உணர்வுகள் வந்தாலும் அது கண்டிப்பா போகத்தான் போகுது. ஸோ நம்ம அதை சரி பண்ண தேவையில்லை. வெளியில நம்மளோட புறத்துல ஷெட்யூல் போட்டு பக்காவா பண்ணோம்னா போதுங்க. இந்த இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசலாம். இந்த ஒரு வார்த்தை அது வரும், மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். ஒண்ணுல நிக்க போறது இல்ல, அடுத்த ஒண்ணை கையில எடுக்க போகுதுங்கிற அந்த புரிதல் ஒண்ணு. அந்த பேசும்போது அந்த ஒரு வார்த்தை ஒரு நாளைக்குள்ள அந்த ஒரு வார்த்தை அந்த புரிதல் வரும்போது கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் ஈஸியா நல்லா அதாங்கம்மா, தெரியும். உங்களோட மைண்ட் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பாயிண்ட் சொல்றாங்களான்னு தேடிக்கிட்டே இருக்குங்கம்மா. அது இப்படியே தான் நீங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரிதான் தேடிட்டு இருக்கோம். இது இப்படித்தான் தேடுதுங்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கு வந்துருங்கம்மா. சரியா சரி சரி. சரிங்க. சரி. நன்றியா. நன்றி நன்றி நன்றி. 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 ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். மனசை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப வெளிய புற செயல் சொல்றோம் இல்லையா? புற செயல்ல வந்து
நீங்க எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து புரிஞ்சிடுச்சுன்னு சொல்றப்போ, வெளி உலகத்துல உங்களுக்கு என்ன மாற்றங்க ஐயா தெரிஞ்சது? இப்போ உதாரணத்துக்கு வெளி மத்தவங்களோட இது ஒரு நல்ல கேள்விங்கம்மா. வெளி உலகத்துல ஒரு இன்ச்சு கூட மாறலீங்க. என்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல லிபரேஷன் கிடைச்சிருக்குன்னு. இதை வெளியே யார்கிட்டயாவது சொன்னீங்களா அப்படின்னா, ஏன் இன்னும் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. சரி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, அப்ப பைத்தியம் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி வெளியில வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காதுங்க. மனசுக்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஏதாவது ஒண்ணு தேடிட்டே இருந்து தேடிட்டே இருக்கிறது தான் மனசோட இயல்பு. அதுதான் இயல்புன்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த தேடுதல் நிறுத்திரும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேர் அமைதின்னு நான் சொல்றேங்கம்மா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்க. ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. புறத்துல எதுவுமே மாறாதுங்கம்மா. பொறுத்தல எந்த சேஞ்சஸ் இல்லைன்றீங்களா? மத்தவங்களோட பேசும்போது கூட எனக்கு ஒரு ஒரு அமைதி பேசுறேன். என்னுடைய கோவத்தை வெளியே காட்டணுன்றப்ப என்னால அத அம் ரொம்ப ஹார்ஷா பேசாம சாஃப்ட்டா பேசுறேன். அந்த மாரி ஒரு சேஞ்சஸும் இல்லீங்களா? இல்லைங்கம்மா. அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது. உங்களோட கொஸ்டின் என்னங்கம்மா? என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க நானே அடைஞ்சிட்டோம்னா, மத்தவங்களோட பேசும்போது, மத்தவங்களோட பழகுறதுலயும், நம்ம மத்தவங்ககிட்ட நடந்துக்கிறதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கணுமா? இருக்கணும் இல்லையா? இதே நம்ம பழைய அந்த மெச்சூரிட்டி இல்லாம கோபப்படுறதோ, ஒரு நம்மளுடைய நெகட்டிவிட்டி சொல்றதோ, அதே மாரி கன்டின்யூ ஆயிட்டுதுன்னா, அப்ப என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம மனசு அமைதி சரிங்க. மட்டும் தான் கிடைக்குமா? இல்ல, இல்ல. நீங்க சொல்றது கரெக்டான இதுதாங்கம்மா. அது நம்மளா ரெகுலேட் பண்ணிக்குவோங்கம்மா. நம்மளே ரெகுலேட் பண்ணிக்குவோம். நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு எதிர்பார்க்க தேவையில்லைங்கம்மா. நம்ம கண்டிப்பா அது நெறைய சேஞ்சஸ் வந்து அ தெரியுது. அ கோவப்படுறது இது எல்லாமே வந்து எல்லாமே வருதுங்கம்மா. வருது. பட் நம்ம அத வந்து வேணும்னா எடுத்துக்கிறோம். வேண்டாம்னா ஈஸியா விட முடியுது. இதுக்கு முன்னாடி ம். பார்த்தீங்கன்னா, எந்த உணர்வு உணர்ச்சி வந்தாலும், அத அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா வருது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அப்படியே காணாம போயிருது. வெளியில வந்து மாற்றங்கள் வந்து அ அந்த அளவுக்கு நம்மளோட இயல்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில எந்த ஒரு சேஞ்சஸும் நான் வந்து பெருசா சொல்ல முடியலைங்கம்மா என்னால. ஆனா நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். வெளிய பேசும்போதே கூட. ஆப்போசிட்டா ஆமாங்கம்மா. நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அமைதின்னு சொல்ல முடியாதுங்கம்மா. அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்டேட்டுங்க. நல்ல ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, ஐயா வந்து எதையுமே புடிச்சு வைக்கக்கூடாது. மனலய நாசம் தான் வந்து உயர்துன்னு சொல்றாங்க. அந்த மனலய நாசம் வந்து நடந்துட்டே இருக்குங்கம்மா. மனலயம் ஆகுறதில்ல. எதுலயுமே போய் லயம் ஆகுறதில்ல. மனலய நாசம் நடந்துட்டே இருக்கு. அந்த நடக்கிற ஒரு நிகழ்வு நல்லா இருக்குங்கம்மா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது பொருந்துமா பாருங்க ஐயா. சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். இப்போ ஒரு பெரிய சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஸ்டாண்டுனாலே பஸ் நெறைய வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ, ம். இங்க ஏன் நான் சென்னைக்கு தானே போணும். சென்னைக்கு போ வேண்டிய பஸ் மட்டும் தானே வரணும். ஏன் கோயம்புத்தூருக்கு பஸ் வருது? தஞ்சாவூர் பஸ் வருதுன்னு நம்ம கேள்வி கேட்காம, ம். நமக்கு தேவையான பஸ்ல மட்டும் நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம். கரெக்ட் தாங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. இது வந்து மனசு அளவுல. ம். இப்ப செயல் அளவுலன்னும்போது, மத்தவங்களோட பேசுறதுமோ, பழகுறதுலயும் வந்து வித்தியாசம் வந்து அது தானா நடக்கும் அப்படிங்கிறீங்க. அது அ இங்க பாருங்கம்மா, இப்ப என்னன்னா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம்னு வைங்களேன். ம். ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஸ்டாஃப்க்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னா, நம்மள அறியாம கோவப்படுவோம், திட்டுவோம், இது பண்ணுவோம். இப்ப என்னன்னா, அதே மாரி கோவங்கள் அதே மாரி தாங்க வரும். அத ம். அப்ரோச் பண்ற விதம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்குங்கம்மா. ம். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிற மாரி ஒரு இது இருக்குங்கம்மா. சரி. நம்மளோட உணர்வு உணர்ச்சிகள் கண்ட்ரோல்ல நம்மளுக்கு நல்லா தெரியும். என்ன உணர்வு வந்திருக்கு, இப்ப நாம என்ன ம். பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்ஷியஸாவே இருப்போங்கம்மா. அந்த ஓகே. விழிப்பு நிலைங்கிறாங்கல்ல, அந்த நிலையில இருப்போம். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேங்கம்மா. ஓகே. ஓகே சார். சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த புரிதல் கிடைச்சிருச்சாங்கம்மா? அ எ அதாவது எப்படி சொல்றதுன்னா, அ அந்த வழி சரியான வழி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2வது ஸ்டெப்ல ஏறி இருக்க மாரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு. ஃபுல்லா ஏறல. அதாவது வந்து சரிங்கம்மா. அதாவது வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தாங்கம்மா. நெறைய அதுல 10 ஸ்டெப் போய் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது புறத்துல தான். ஆ. அகத்துல ஒரே ஒரு ஸ்டெப். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனசுல எந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் வந்தாலும் நிரந்தரமா இருக்க போறதில்ல அப்படிங்கிறது மட்டும் நீங்க
புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒண்ண பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கோபமோ, பயமோ வரும்போது, கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தேர்ட் ஐல தான் பார்க்க முடியும். அந்த சைக்காலஜிக்கல் வேர்ல்டு ஃபுல்லாமே நம்ம நார்மல் ஐல பார்க்க முடியாது. அந்த தேர்ட் ஐன்னு சொல்றோம். அதுல தான் பார்க்க முடியும். அதுல பாருங்க. ம். அதுவா கண்டிப்பா இருக்க போறதில்ல. எந்த கோபமோ, பயமோ வந்தாலும் இருக்க போறதில்ல. அது கண்டிப்பா போயிரும். அந்த போறத நீங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா போதுங்கண்ணா. அதுக்கப்புறம் உங்களோட அறிவே வந்து புரிஞ்சுக்கும். சரி, இந்த மனசுங்கிற பைத்தியக்காரங்களோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. அவன் தன்னை போல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பான். நம்மளுக்கு வேலை வெளியில தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுங்கிறது அதுக்கு இல்லையுமே இதை முன்னாடி மட்டும் நம்மளுடைய புரிஞ்சுக்கிட்டா அறிவு போதும். வேலை செய்யணும் அப்படின்றது அவேர்னஸ், அந்த கான்சியஸ் வந்துரும்ன்றீங்க. ஆமாங்கம்மா. ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்கம்மா. நம்மளோட தாட்ஸ் வந்து என்னை நோக்கி அடிச்சு நம்ம மனசுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கிறது ஆப்போசிட்ல வெளியில அடிக்க ஆரம்பிச்சிருங்கம்மா. மனசுக்குள்ள எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்மளுக்கே புரிஞ்சிருங்கம்மா. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நீங்க சொன்னீங்கல்ல சார், நான் கான்சியஸுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துரும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அந்த விழிப்புணர்வுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துச்சு சார்? அதாவது புரிதலுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு அவேர்னஸ் நம்ம மைண்ட்ல வந்து அந்த தாட்ஸ வந்து போக விடுறத கவனிக்கிறத வந்து நீங்க எத்தனை நாள்ல அச்சீவ் பண்ணீங்க சார்? நான் 2023ல இருந்து இந்த தேடுதல் பகவத் ஐயா பாதையில வந்தேங்க. 1 இயர் ஃபுல்லா லேட்டா நான் தேடுதல். ஜாயின் பண்ணேன், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். பரவாயில்லைங்கம்மா. சார், பிரகாஷ் சார் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாங்களா? சார் எடுத்துக்கலாம் சார். நீங்க பிடிக்கும் சார். ஓகே. ஆமா, இப்போ நான் 2023ல வந்தேங்க. 2024 வரைக்கும் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேங்கம்மா. அதுக்கப்புறம் நான் தேடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கவலைகள், இது பயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பெரிய ப்ரெஷர் கொடுக்கும், இது பண்ணும். அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. ஆனா அந்த இந்த லிபரேஷன்ங்கிறது கிடைக்கலைங்கம்மா. சரி. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நம்ம அதெல்லாம் வந்து இப்போ 40 வருஷம் 30 வருஷம் ட்ரை பண்ணி தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு வருஷத்துல எல்லாம் கிடைக்காது. இது நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது மனசு இப்போதைக்கு கவலை வருத்தம் இல்லாம பாரம் இல்லாம இருக்குது. அதே போதும். இனி தேடி போக வீடு இல்லை, அடையறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நான் விட்டுட்டேங்கம்மா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சுங்கம்மா. ஓகே, அதான் நான் கேட்டேன். எனக்கு வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தது சார். இப்போதான் எனக்கு ஓகே, நம்மளுக்கு டவுட் வேணாம், நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஞானி தான் நம்மளே டிக்ளேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, விட்டுறலாம், எந்த தாட் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஃப்ரீ ஃப்ளோல விட்டுறலாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து ஓகே, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. சரிங்கம்மா. இப்போ நீங்க விடணும்லாம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லைங்கம்மா. புரிஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே விட்டுரும். ஸோ உங்களோட வேலை என்னன்னா, என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்தாலும் நிரந்தரமா இருக்க போறதில்லை அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சதோட நீங்க வெளியில வந்துருங்கம்மா. வெளியில வந்துட்டு உங்களோட ஒர்க்கை பாருங்க. அது ஷெட்யூல் போட்டு பண்ணுங்க. இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் பொருள் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு இது பண்ணுங்க. எண்ணத்தை அடுக்கி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ண வேணாங்க. அது எப்படி வேணா வந்துட்டு போதுங்கம்மா. அது வர்றதே இயல்பு அப்படிதான். இப்போ பிரபஞ்சம் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்குங்க மனசை. சார், நம்ம இப்போ ரொம்ப ஒரு டாகட்டிவான ஒரு பர்சனா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதிகமா பேசுறோம் அப்படின்னாக்கா அதை கூட நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அதிகமா பேசுறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா அதாவது நீங்க ஓயாம பேசிட்டு நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஃபில்டர் இல்லாம அப்படியே பேசிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா பேசிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நபரா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல அதையுமே வந்து நம்ம அகத்துல ஏற்படுறத வந்து நம்ம தானா போயிரும், நம்ம அதை எடுத்து பேச வேண்டாம் அப்படிங்கிற முயற்சிக்கு வரணுமா? இப்ப வந்துட்டு புறத்துல வந்து நீங்க அறிவை கொண்டு செயல்படணுமா. சரி. மனசுல வர்றதெல்லாம் இது பண்ணக்கூடாது. புறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிகமா பேசுறீங்க அப்படின்னா அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, இல்ல கரெக்ட்னு ஃபீல் பண்றீங்களா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நம்ம வந்து இப்ப குழந்தை தன்மையா இன்னசென்ட்டா இருக்கணும்னு ஐயா சொல்றாரு. அப்படிங்கிறப்ப நம்ம ஐயா சொல்றது அப்படியே எப்படி மனசுல இருந்தாலும் வருதுங்கம்மா. அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சோ நம்ம அப்படியே இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணுமா? இல்ல நம்ம பேசுறத கூட தேவை இருந்தா பேசலாம், தேவை இல்லைன்னா அத ஃப்ரீ ஃப்ளோல பிரவாகத்துல விட்டுறணுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அதுக்காக தான் நம்ம அப்ப எனக்கே ஒரு கில்ட்டி ஆகுது. நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்கோம், அப்ப நம்ம முரண்படுறோமோ, இந்த புரிதல்ல இருந்து விலகி வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதுக்காக தான் கேக்குறேன். சரிங்கம்மா. இப்ப வந்து புறத்துல வந்து நீங்க ரொம்ப இன்ச் பை இன்ச் பர்ஃபெக்டா இருக்கணுங்கம்மா. அகத்துல வந்து நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம்.
ஓகே புறத்துல நீங்க தேவையில்லாம நீங்க பேசுறீங்க அப்படின்னா சில பேர் அதை லைக் பண்ணலாம், இல்லை பிடிக்காம கூட போகலாம். ஸோ நீங்க என்ன தேவையோ அதை பண்ணுங்க. புறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அறிஞனா இருக்கணுங்கம்மா. சரி அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி குழந்தையா இருந்துக்கலாம். அகத்துல இப்போ ஏதாவது ஒரு கோபம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்க தேவையில்லை, பயம் வரக்கூடாதுன்னு ம் நினைக்க தேவையில்லை. ம் இந்த மாதிரி உணர்வுகள், உணர்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சது வரணும், பிடிக்காது வரக்கூடாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. எது சரி வேணா வந்துட்டு போதுங்கம்மா. அகத்தை சரி பொறுத்த சரி வரைக்கும் எது வேணா வந்து புறத்துல வந்து நீங்க எது நல்லது கெட்டது பார்த்து பண்ணணுங்கம்மா. புறத்தை பொறுத்த சரி வரைக்கும் நீங்க பிரவாகம் விடக்கூடாது, குழந்தையா இருக்கக்கூடாது. நீங்க ம் ஒரு ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கணுங்கம்மா. புறத்துல சரி நீங்க சரி அறிவுள்ள மனிதனா தான் இருக்கணும். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப சரி, நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்க. ஆ இது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்ப பகவத் ஐயாவோட புக்கு, அவரோட கிளாஸஸ் எல்லாம் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா. அது என்னன்னா, அவரு சொல்ற திங்க வந்து தாட்ஸை வந்து அதை மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அது புரிஞ்சு சரிங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்ன ம் ஆகுதுன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டு, நம்ம அந்த இதுல ம் இருந்து ஸ்டேட்ல இருந்து சட்டுன்னு மாறி நம்ம அவங்க ட்ரிகர் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கவலை எனக்கு நிறைய இருக்கு. ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்மளோட ஓவர் திங்கிங்னாலயே நம்ம கெட்ட விஷயத்த அட்ராக்ட் பண்றோமோ, இப்படி நடந்துரும் அப்படி ம் நடந்துரும்னு சொல்லியே நம்ம நிறைய விஷயத்த கெட்டதா மாத்தி விட்டுருமோ அப்படிங்கிற டவுட் சரி. எனக்கு வந்துட்டே இருக்கு. அது என்ன பண்ண ம் முடியும்? ஆமா, இப்ப வந்து என்னன்னாங்கம்மா, வெளியில வந்துட்டு இப்போ யாராவது நம்மளை பேசுறாங்க, ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கரெக்டான பதிலடி கொடுக்கணுங்கம்மா. இல்ல நீங்க அவங்களோட ம். அவாய்ட் பண்ணிக்கங்க. வெளியில வந்து நீங்க ஒரு ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி நடந்துக்கிறானோ அந்த மாதிரி நடந்துக்குங்கம்மா. இல்ல என்னால அந்த மாதிரி குடுக்கறக்கு மனசு வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க ஹர்ட் பண்றாங்கங்கறக்கு வேண்டி நம்மளும் பண்ணக்கூடாது. அவங்க அவ்வளவுதான் புத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம விட்டுட்டு வந்தாலும் மனசுக்குள்ள அதுவே குழப்பி நான் டென்ஷன் ஆகி தலைவலி வந்து உடம்புக்கு முடியாம அப்படியெல்லாம் ஆகுது. அதனாலதான் சரிங்க. கேக்குறேன். அதாவது சரிங்கம்மா, மனசுக்குள்ள என்ன வேணா வந்துட்டு போதுங்கம்மா. ஆ சரி. அது வந்து ஐயாவே சொல்லுவாருங்க. அது என்ன சொல்றது, அது ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாரு, அது ஒரு இயற்கைன்னு சொல்லுவாரு, இறைவன் சொல்லுவாரு. ஸோ அதுல வந்து என்ன வேணா வந்துட்டு போதுங்கம்மா. சரி. வெளியில வந்துட்டு நீங்க எது நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியுமில்லங்கம்மா. வெளியில தெரியும். தெரியும். தெரியும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எது நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்க. அகத்துல வந்து என்ன வேணா வந்துட்டு போதுங்கம்மா. இப்ப உங்களை யாராவது ஹர்ட் பண்றாங்கன்னா நீங்க ஆ முடிஞ்சா ஹர்ட் பண்ணுங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்களையும் நீங்க திருப்பி பதிலடி கொடுங்க. இல்லைன்னா ஓ அவங்க நம்ம சீண்டிட்டே இருப்பாங்க. ஆமா. இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ற பிடிக்கலைன்னா நீங்க விட்டு விலகிருங்க. ஓ சரி. அதே மாதிரி அவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னா ம். உங்க உள்ளுக்குள்ள வந்து அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா. ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களா, நம்ம அவங்களுக்கு பேசியிருக்கணும், இதை பண்ணியிருக்கூடாது, அவங்க அப்படி ம். பண்ணிட்டாங்களா அப்படின்னு அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களாங்கம்மா. ஆமா. அது ஆமா. பிரதிபலிச்சாதான் கரெக்டுங்கம்மா. உங்க மனசு கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓ அவங்க வந்து என்னமோ திட்டுறாங்க, இது பண்றாங்க, எதுவுமே பண்ணாம நம்ம பிரவாகத்துல விட்டுறலாம், எதுவும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு வெளியில வந்து நீங்க செயலை செய்யாம இது பண்ணக்கூடாதுங்க. நம்ம தன்மானத்தை வெளியில விட்டு கொடுக்க கூடாது. உள்ள வந்து சரி. நம்மளுக்கு வந்து மனசுல என்ன வந்தாலும் வந்துட்டு போகுதுங்கம்மா. அது வர்றதுதான் கரெக்ட். உங்க மனசு ரொம்ப ஓ கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஓ இப்போ எனக்கு இதுன்னு இல்லாம சும்மா நார்மலி வந்து ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணி அது கெட்டதாயிருமோ, இல்ல நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு நடக்காதோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வருது. அந்த மாதிரி நான் என்னோட மனசுனாலயே சில விஷயங்கள கட்டுப்படுத்தி நிறுத்திடுறேனா, இல்ல கெட்டத வரவேற்கிறேனா அப்படிங்கிற மாதிரி ம். தோணுது. அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. இல்ல இப்ப என்ன சொல்றது? இப்ப நாம ஒரு வீடு கட்டணும், இல்ல ம். என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, சரிங்க. இது ம். நல்லது வரல, நல்லது நடக்கல, நம்ம எவ்வளவு ம். நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. இப்படி அதாவது கொஞ்ச நாள் ம். ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ண ட்ரை பண்ணாலும், அது நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு இந்த ம். ஓவர் திங்கிங் வந்து, நானே அந்த நல்லது நடக்கிற மாரி இருந்தா கூட நம்மளோட திங்கிங்னால தள்ளி போக வைக்கிறணும், அப்படிங்கிற ம். பயம் வருது. அதுதான் என்னோட கொஸ்டின். சரிங்கம்மா. இப்ப வந்துட்டு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான இதுதாங்கம்மா. இப்போ வெளியில வந்து நம்ம ஒரு ஒரு இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், எதிர்பார்க்கிறோம். ஆமா. அது நடக்கல அப்படின்னா உள்ள வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வருங்கம்மா.
சரிங்க. வர்றதை நீங்க எடுத்து திங்க் பண்ணிடுறீங்க. திங்க் பண்றதுனாலதான் இப்படி வெளியில் நடக்குதோ அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் மனசுக்குள்ள நினைக்கிறனால வந்து அதனாலலாம் ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. நீங்க வாங்க. வெளியில வந்து ஏதாவது ஒண்ணு பாக்குறீங்க, ஒரு வரன் பாக்குறீங்கன்னா நீங்க அதை பாருங்க. சரி. இதுல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட வாடகைக்கு சொல்லுங்க, தான் அதெல்லாம் பாருங்கம்மா. நாய் புடிச்சர் போதும். நீங்க சரி. திங்க் பண்றதுனாலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா. அது நீங்க திங்க் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதெல்லாம் தானா தான் வருது. அது வந்து நம்ம வெளியில கரெக்டா நடக்கலைன்னா உள்ள ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குங்கம்மா. அது கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி நம்ம வேற எங்காவது பார்க்கலாம், வேற பக்கம் ஜாதகம் பார்க்கலாம், இல்லை வேற பக்கம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், இந்த மேட்ரிமோனி இந்த மாதிரி இதுலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு உங்களை தூண்டுறதுக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்கம்மா. சரிங்களா? சரி. அப்படிதான் வரணும். ம். வந்தாதான் மனசு ம். கரெக்டா இருக்குன்னு அர்த்தங்க. சப்போஸ் அப்படி சரிங்க. வரல அப்படின்னா மனசு எதையோ ஒண்ணு லயமாயி கிடக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கரெக்டா சரி. தான் வருது. நீங்க வெளியில நீங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து கண்டிப்பா பண்ணுங்கம்மா. மனசுக்குள்ள வந்து வர்றது எதுக்குன்னா அந்த வேலையை செய்யறதுக்காக தான். நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டீங்கன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருங்கம்மா. ஓ ஓகே. அது அப்புறம் இன்னும் ஒரு ஒரு சின்ன சொல்லுங்க. டவுட்டுங்க. இப்ப நம்ம வந்து சில விஷயங்களை வந்து தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது அது உண்மைங்களா? ஆஹ் சரிங்க. இப்போ நான் வந்துட்டு இங்க இருக்கேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேங்கம்மா. சரிங்க. சரிங்களா? நினைச்சிட்டே இருக்கேன். ஒரு 1 இயரா ஃபுல்லா உட்காந்து பயங்கரமா நினைச்சிட்டே இருக்கிறேங்கம்மா. ஆயிடுவேனுங்களா? இல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணணும், மக்கள்கிட்ட என்னை பத்தி சொல்லணும், அந்த மாதிரி வெளியில ஒர்க் பண்ணாதாங்கம்மா அது நடக்கும். ஓ சரி சரி. நினைச்சிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லைங்கம்மா. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் ஆனா லாவ் நிறைய ஆஃப் இப்ப இந்த லா அட்ராக்ஷன். அந்த அந்த இது எல்லாம் அதெல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, இல்லைங்கம்மா. அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இதுங்கிறது கிடையாது. சரிங்க. நம்மளோட பகவத் பாதை பொறுத்த வரைக்கும் புறத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். அகத்துல எது வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்கம்மா. அகத்துல எது வேணா சரி. வரட்டும், அது வர்றதை வந்து நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கணுமா. ஓ சரிங்களா? நீங்க வந்துட்டு ஓகே. இதனால குழம்பிட்டு இருக்க வேணாம். அது எதுக்காக வந்துட்டு உங்களுக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்குதுங்க? இப்ப ஏன் வந்து ப்ரெஷர் கொடுக்குதுன்னா, வெளியில வந்து நீங்க எதிர்பார்த்த செயல் நடக்கலை. ஆ சரிங்களாங்கம்மா? அதனால சரிங்க. உள்ள வந்து ஒரு ப்ரெஷராவோ அல்லது டென்ஷனாவோ கோபமாவோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு இருக்குங்க. வெளி செயல் ஆமா. சரியா நடக்கல. அந்த கண்ணாடியில வந்து உங்களுக்கு காட்டுது. மனங்கிற கண்ணாடியில காட்டுது. வெளி செயல் சரியா நடக்கல அப்படிங்கறத காட்டுது. அது கோபமாவோ, சரி. டென்ஷனாவோ, பதட்டமாவோ காட்டிட்டு இருக்குங்கம்மா. நீங்க வெளி ஆ செயல் கரெக்ட் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். இதை நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாங்கம்மா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க, வாழ்க சரிங்க. வளமுடன். நன்றி, நன்றிங்க. ஓகே. பிரகாஷ் சார், சார் நிறைவு செஞ்சிடலாம் சார். டைம் டைம் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க சார். சரிங்க, மனோகர் சரிங்க. சார். அனைவருக்கும் நன்றி. அர்ஜுன் ராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு ஞானியும் எந்த நாளில் ஞானம் அடைஞ்சிருக்கான்னு தெளிவாக சொன்னாங்க. அது மாதிரி நீங்களும் ஞானம் அடைந்த நாட்களை வந்து மிக துல்லியமாக ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்ல, 19 நாள் தான் ஆகுது, அதிலே நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை துவங்கிவிட்டீர்கள். மென்மேலும் உங்களுடைய பணியை சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் மூலமாக இன்னும் ரொம்ப பேர் புரியணும். எங்களை விட உங்களுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். மனித சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் நடத்தினாலும் சரி, உங்களை அறியாமல் அது வரும். ஆகவே அந்த மாதிரி மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மென்மேலும் எங்களுடைய நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக்கிறோம். உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆசிரியரில் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப உங்களை மாதிரி துணிச்சலாக வந்தாங்கன்னா மிக நன்றாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றிங்க ஐயா. பகவத் ஐயாவுக்கும் உங்களுக்கும் இதுல கைலாசம் ஐயா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பகவத் ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்களும் மிகப்பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டிங்க ஐயா. கைலாசம் ஐயா, சந்துரு சார், ஹேமா மேடம், சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா, எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி.
ஐயா வாங்க. வாழ்த்துக்கள். அருமையா ஐயா பண்ணாரு. உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. அதான் அருமையா பண்ணீங்க. அதாவது ரொம்ப நன்றிங்க. ஞானம் அடைஞ்ச பிறகு அனுபவப்படுறதை விட ஞானம் அடையறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள்ல புடம் போட்டு எடுத்ததுனால உங்களால ஈஸியா உங்ககிட்ட சந்தேகம் கேட்கறத சக மாணவர்கிட்ட கேட்கற மாதிரி அந்த வளர்ச்சி கட்டத்துல இருக்கிறவங்க ஈஸியா அணுகி உங்களை சந்தேகம் கேட்கறாங்க. அதே ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சரியான பதில தெளிவா சொன்னீங்க. அதாவது ஞானம் அடைஞ்சிருக்கீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா அதுக்கு தயாரிப்பு பேஸ்மெண்ட் நீங்க 200 அடி தோண்டிட்டீங்க. இனிமேதான் கட்டடம் கட்டுறீங்க. இருக்கிறதுனால நீங்க தெளிவா இருக்க முடியுது. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். சரி, நன்றிங்க ஐயா. பிரகாஷ் சார், தேங்க்யூ சார். கைலாசம் சார், கைலாஸ் ஐயாவுக்கும் ஐயா நன்றிங்க ஐயா. வணக்கம் அனைவருக்கும். அனைவரும் கைலாசம் சாருக்கும் நன்றி. வணக்கம் சார். மனோகர் சார் வணக்கம். இது ஒரே நிமிஷம். அவர் பெங்களூர் வைத்தியநாதன் ஐயா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லலாம். ஐயா ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. நேரம் ஆனதே ஆயிடுச்சு. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க இருக்கீங்களா ஐயா? வைத்தியநாதன் ஐயா நீங்க இருந்தா பேசலாங்க ஐயா. சரி, இருக்கிறா என்னன்னு தெரியல. ஆனா இதுல காமிக்குது. இப்போ பேசுறது காதுல விழுதுங்களா சார்? நான் பேசுறது காதுல விழுறதா? ஐயா ஐயா விழுது, நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது நான் சொல்ல வந்ததுங்க, அதாவது ஒரு அம்மா என்ன கேட்டாங்கன்னா, என்ன மறந்து போயிட்டேங்க அந்த டெக்ஸ்ட். நான் இனிமே இந்த மாதிரி பாயிண்ட் வந்ததுன்னா நான் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ஆங்ஸைட்டி பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப ஆங்ஸியஸ் ஆயிடுறேன்னு க்ளூ கிடைச்சது சார். சார் கிடைச்சு போச்சு சார். அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா அந்த அம்மாவோட கருத்து ஒன்னே ஒண்ணு, என்னோட குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என் மனசு ரொம்ப பாடுபடுறது, பதட்டம் அடைகிறது. அந்த குழந்தைய சரி பண்ணிட்டு சரியாகிற வரைக்கும் என் மனசுல ஒரு பதட்டம் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு ஆனா அதுக்கு எப்படி தீர்வு? அதுக்கு இன்னொரு ஒரு கஷ்டம் அவங்களுக்கு நான் இதனால வருது என்னன்னா, அவங்களோட சரீரத்துல ஆரோக்கியமானது பாதிக்கப்படுறதுன்னு வேற சொன்னாங்க. அதனால இந்த ரெண்டையும் வச்சு அவங்களுக்கு குழந்தையும் கவனிக்கணும், ஆனா அவங்களுக்கு ஆரோக்கியமும் வீணாக கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கு ஒரு சஜஷன் மனசுல வந்ததுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. அதாவது அந்த அம்மாவோட எண்ணம் எப்படி அந்த குழந்தை நல்லபடியா இருக்கணுங்கிறது அதை மனசுல நன்னா பதிச்சுக்கிட்டோம். அதுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது அவங்க ஒன்னே ஒன்று என்ன மறந்துடுறாங்கன்னா, இந்த குழந்தைய நான் கூட்டின்னு போய் டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கு வேணுங்கிற மருந்து உதவி செய்தா சரியா போயிடும்னு நினைக்கிறாங்க. முதல்ல செவுறு இருந்தா தானே சித்திரம் போடுறதுன்னு எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அம்மாவோட உடம்பு ஒழுங்கா இருந்தால்தான், ஆரோக்கியமா இருந்தால்தான் இந்த குழந்தையே எடுத்துட்டு போக முடியும். அதனால தன்னோட ஆரோக்கியத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத அவன் மனசுல கரெக்டா ஏத்திக்கணும் அவங்க. அப்புறம் நான் ரொம்ப பதற்றப்பட்டேன்னா என் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, இந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படாத இந்த குழந்தைய நான் கவனிக்கணுங்கிறது திருப்பி 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 அவங்க மனசுல ஏத்தி அதை பாயிண்டா ஒன்று வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன உண்டோ அவங்க பாட்டுக்கு என்னோட அப்புறம் இன்னொன்று பெரியவர் அது நம்ம பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருடைய கருத்து இதுதான். அதாவது நம்ம இந்த மாதிரி நடக்கணும்னு ரிசல்ட்டை பார்த்து நம்ம செய்தோம்னு சொல்லிட்டு சொன்னா சில சமயத்துல ரிசல்ட் வரும், சில சமயத்துல ரிசல்ட் வராது. அதனால நான் தாய், என்னோட கடமை இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கிற போது இது மாதிரி முன்னாடி ஒரு கஷ்டம் வந்ததுங்கிற மாதிரி இந்த தடவையும் கஷ்டம் வரும்னு நினைக்கவே கூடாது. அப்படி அவங்க மனசுல ஒரு உறுதி ஃபர்ஸ்ட் ஏத்திக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் என்னோட இது இந்த கஷ்டத்துல இந்த குழந்தைக்கு இந்த டாக்டர்கிட்ட நான் போகணும், போக வேண்டிய செயல் தான் என்னோட ரோல், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட பேசி கீசி என்ன உண்டோ அந்த நேரத்துல இந்த குழந்தைய பத்தி என்னென்ன சொல்லணுமோ சொல்லி
என்ன அறிவுரை இந்த டாக்டர்கிட்ட வாங்கிக்கணுமோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் சரியா இல்லைன்னா கூட அவர்கிட்ட மறுபடியும் 2 தடவை கேட்டு சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்யணும். அதே சமயத்துல மறுபடியும் அவங்க மனசுல நினைச்சுக்கணும், நான் இந்த மாதிரி பதட்டப்படாத செய்தால்தான் என் ஆரோக்கியம் இருக்கும், இல்லாட்டா ஆரோக்கியமானது பாதிக்கப்படும் அப்படின்னு திருப்பி திருப்பி நினைச்சுன்னு செய்தாங்கன்னா அவங்க காரியமும் நல்லபடியா நடக்கும், அதே சமயத்துல அவங்க ஆரோக்கியமும் பாதுகாப்பா இருக்குங்கிறது என் மனசுல பட்டதுங்க. அதனால நான் சொல்ல விரும்பினேங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா. மிக்க 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 நன்றிங்கய்யா. நல்லது. இப்போது அறிவிப்புகள். அதாவது அடுத்த வாரம், அடுத்த சனி ஞாயிறு ஞாயிறு திங்கள் ரிபப்ளிக் டே லீவுனால ஞாயிறு திங்கள் 25, 26 அடையாறிலே திரு ஆடிட்டர் பழனிவேல் ஐயா அவங்க இல்லத்தில் ஒரு தியான முகாம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நடத்தப்பட இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். சில பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு புத்தகம் எழுதிவிட்டு இப்போது எதுக்காக தியானத்தை நடத்துகிறீர்கள் என்று கேட்குறாங்க. அவங்க அந்த புத்தகத்தை இன்னொரு தடவை படித்தீங்கன்னா தெரியும், அந்த தியானமும் முக்கியமானது அப்படின்னு அதில் கடைசியில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த தியானத்தை அட்டன் பண்ணிட்டு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு புரிந்து கொண்டுட்டீங்கன்னா இந்த கேள்வி எழாது. யாருக்கு இந்த கேள்வி எழுகின்றதோ அவர்கள் அந்த தியான முகாமை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். அதுக்கு அடுத்த வாரம், அதாவது 31 பிப்ரவரி 1 அதே தேதியில் அதே இடத்துல ஆடிட்டர் ஐயா பழனிவேல் ஐயா அவங்க வீட்டிலேயே முதல் வாரம் ஐயா தியான முகாம் நடத்துகிறாரு. அதுக்கு அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாட்களில் அங்கேயே ஒரு ஞான முகாம் நடத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே விருப்பப்படுறவங்க வரலாம். முக்கியமானது என்னவென்றால் முதலாக கலந்துகளுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படும். ஒரு 25 பேருக்கு தான் அது வசதி இருக்குதுங்க. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக திருநெல்வேலியில் பிப்ரவரி 14, 15 2 நாட்களையும் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நேரடியாக ஒரு ஞான வகுப்பு நடக்க இருக்கின்றது. திருநெல்வேலி அதை சுற்றி வருகிற மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி அதை அவங்களுக்கு கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு பயனை நம்ம உண்டாக்கலாம். இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நாளைக்கு நம்ம பார்க்கலாங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. நன்றி.